அனைவருக்கும் வணக்கம். தாயகத்திலே திருவோணமலையும் சென்று பிறகு ஏமன் தேசத்திலே வாழ்ந்த சிறியண்ணா என்று அழைக்கப்படும் யோகராசா சிறிஸ்கந்தராயா அம்மா விட்டு பிரிந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலமாக வருகின்ற நிலையில் அவரை ஒரு நினைவு கூர்ந்து அவரை ஆற்றிய தமிழ் தேசிய பணிகள், தமிழ் தேசத்துக்காக அவர் உழைச்ச உழைப்பையும் நினைவு கூர்ந்து இங்கே நாங்கள் தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசம் எங்கும் இருக்கின்ற நண்பர்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே இக்கட்டான நிலைகளிலே நமது தேச விடுதலைக்காக அவரால் ஆற்றக்கூடிய மிக உன்னதமான பணிகளை அவர் புலம்பெயர் தேசத்திலே ஆற்றியிருந்தார். அவர் சுகவீனம் அடைந்திருந்த பொழுதிலும் கடைசி அவருடைய பேச்சு இருக்கின்ற வரையிலும் தமிழ் தேசிய உணர்வோடு, தமிழ் தேசிய விடுதலைய இலட்சியத்தோடு மிகவும் ஒரு காத்திரமான பங்களிப்பை ஆற்றியிருந்தவர். அவர் இன்றைக்கு எங்களோட இல்லாவிட்டாலும் அவர் ஆற்றிய பணிகளும் அந்த விடுதலை உத்தேகமும் எங்களோடு எப்பவும் காலம் காலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை வெளிக்கொண்டு இங்கே பல தேசங்களிலிருந்து வந்திருக்கின்ற எங்களது நண்பர்கள் இது சார்பாக முதலாவதாக சங்கரனை என்னென்ன கேட்டால் கடந்த காலங்களில் அவரோட நெருங்கி பழகினவர் வந்து ஜெர்மனியில் இருக்கிற சங்கரனை இப்போ அவருடைய இது சார்பாக சங்கரனை வந்து முதலாவதாக சிறியனை பற்றி நினைவு கூறுமாறு சங்கரனை அழைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கர் ஜெர்மன் பேர்லில் இருந்து கதைக்கிறேன். இதில் நான் கவனிச்சினால் எல்லாரும் அறிமுகமானவர்கள் தான் நிற்கின்றோம். நினைக்கிறேன் வந்து இன்றைய நிகழ்வை ஒருங்கிணைச்சி செய்து கொண்டிருக்கிற கருணைக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தமிழீழ விடுதலை நோக்கிய பயணத்தில் வந்து எத்தனையோ அன்பான உறவுகளை வந்து நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த புலம்பெயர் தேசத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த புலம்பெயர் தேசத்துக்கு வந்து அந்த கால பகுதியில், அதாவது எந்த ஒரு நவீன முறை தொடர்பாடல்கள், சமூக வலைத்தளங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு காலத்தில் எங்களுடைய அதுவும் முக்கியமாக அந்த என்னென்னு சொல்கிறது தாயத்தில் அந்த காலப்பகுதியில் வந்து மிகவும் தேவைப்பட்ட அவ்வளவு வளங்களையும் வந்து இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒருங்கிணைச்சி தேசம் நோக்கி நகர்த்திய எத்தனையோ பேர்களுடைய பணிகள் வந்து நாங்கள் இன்றைக்கு உண்மையாக சில பேரால் வந்து மறந்திருக்கக்கூடும். ஆனால் அதுபோல வந்து நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டிருப்பது வந்து சரியான ஒரு முக்கியம். அந்த 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 செயற்பாட்டின் ஒரு வடிவமாகத்தான் இந்த சந்திப்பை வந்து கரண் ஒருங்கிணைச்சி செய்திருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் வந்து சிறியண்ணியை வந்து வடிவா தெரியும். எனக்கு சிறியண்ணியை வந்து நான் 12 வயதில் புலம்பெயர்ந்து இந்த ஜெர்மன் பேர்லினுக்கு வந்த காலப்பகுதியிலிருந்து சிறியண்ணியை வந்து எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகத்தோடு ஒரு ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு சமூக அக்கறையாளனாகத்தான் எனக்கு அந்த காலப்பகுதியிலிருந்து தெரியும். என்னை அவர் ஒரு மகனாக எப்பயும் வந்து பார்த்து என்னோடு அன்பாக பழகியவர். இது எங்களுக்குள் இருந்த ஒரு தனிப்பட்ட உறவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் செய்த பணி என்றது வந்து அது இந்த புலம்பெயர் தேசத்தில் ஒரு சமூகத்தின் மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு அல்லது ஒரு ஒரு நாட்டுப்பற்றுடன் ஆரம்பிக்கப்பட்டு தமிழீழ விடுதலை நோக்கி அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழீழ விடுதலை எங்களுடைய தேசிய இயக்கமாகிய அந்த அமைப்புக்கு முழுமையாக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய நிதியையும் தன்னுடைய உணர்வுகளையும் அர்ப்பணித்து செயற்பட்டவர். அந்த வகையில் தமிழீழ விடுதலை அனைத்துலக துறவகத்தால் அவருக்கு நாட்டுப்பற்றாளர் என்னும் உயர் கௌரவத்தை வழங்கியதுக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு முன்னோடியாக ஒரு முன்மாதிரியாக செயற்பட்ட ஒரு செயற்பாட்டாளர், தேசிய செயற்பாட்டாளர். அந்த கௌரவத்துக்கும் அதை அவருடைய செயற்பாட்டை மதித்து அதை கொடுத்ததுக்கும் வந்து நான் சந்தோஷப்பட்டேன். நான் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு தேசிய செயற்பாட்டாளர் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்கணுமோ அவ்வளவு குணாவசங்களையும் வந்து சிறியண்ண கொண்டிருந்தவர். இதில் மிக பிரத்தியமாக சொல்ல வேண்டியது வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும், சிறியண்ண எவ்வளவு காலங்களாக வந்து அவர் ஒரு சரியான உடல் ரீதியாக ஒரு இயங்க நிலையை இருந்ததில்லை. மிகவும் மிகவும் கஷ்டமான
நிலைமையில் இருந்து தான் அவர் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர். தேசிய விடுதலை போராட்டத்துக்கு அத்திவாரமாக இருந்த அந்த பொருளாதார உதவி என்பது அந்த கால பகுதியில் மிக அவசியமாக இருந்தது. அந்த பணியை எனக்கு இன்றும் ஞாபகமாக இருக்கின்றது. 6ஆம் மாடி 7ஆம் மாடிக்கு உண்மையிலேயே நான் ஒரு குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் நம்ம பின்னுக்கு போகிறது. அப்போ அந்த அவர் அந்த காலை ஒரு 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 பக்கமாக ஒரு சைட்டுக்காகத்தான் அப்படியே தூக்கி வைப்பேன். நேர் அப்படியே தூக்கி காலை மடிக்க வைக்க இயலாது. சைட்டால் ஒவ்வொரு ஆண்டா மெல்ல மெல்லமாக தூக்கிது. அப்போ நாங்கள் சொல்கிறோம், சிறியன் நீங்கள் நில்லுங்க, நாங்கள் போயிட்டு வரோம்ண்டு. இல்லை என்று சொல்லி அவர் அந்த உறவுகளையும் காண வேண்டும். நாங்கள் போய் நாங்கள் எங்களுடைய தேவையை முடிச்சிட்டு கொண்டு வரக்கூடாது, அந்த மக்களுடைய கதைக்கோணும் காக்கணும் என்று சொல்லி அப்படி ஒரு ஒரு மிக மிக என்னென்னு சொல்ற ஒரு அர்ப்பணிப்பான ஒரு செயற்பாட்டாளர். அதை தொடர்ந்து அவருடைய புலம்பெயர் தேசத்து அந்த கால பகுதியில் இந்த உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த புலம்பெயர் தேசத்தில் இந்த பேர்லின் ஊடாகத்தான் கன பேர் அது ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், பல நாடுகளுக்கு தாயத்திலேருந்து இந்தியாவில் கிழக்கு ஜெர்மனியால் இங்கே பேர்லினுக்கு தான் கன பேர் போயிருந்தவையில் அந்த பகுதியில் இரவிரவாக அவர் இங்கே பேர்லின் சூ என்று சொல்லி சுலோகிஷ கார்ட்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில் இரவிரவா அங்கே படத்திலிருந்து இந்த குளிரிலேயும் மழையிலேயும் புதுசாக வந்தவர்களுக்கு தனது செலவில் விடுதி இரவு விடுதி ஒழுங்கு செய்து சாப்பாடு கொடுத்து அப்படி மிக மிக உண்மையிலே நினைச்சு முடிக்காத விஷயங்களை அவர் என்னோட ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு ஒரு உணர்வோடு செயல்பட்டவர். அந்த அந்த உணர்வோடு தான் தாயன் தேசியம் எங்களுடைய தேசம் சார்ந்து கடினமாக உழைச்சவர். மற்றது அவரில் ஒரு ஒரு குணம் ஒன்று இருக்குது. அந்த உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் இப்போ நான் உலக காலம் வேலை செய்கிறேன், இவன் யார் என்று சொல்லி சின்ன பிள்ளைங்களை பார்த்துன்றது. ஆனால் அவரில் முற்று முழுதாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களாக இந்த பகுதியில் என் போன்ற இளம் செயற்பாட்டாளர்கள் இருக்கும் பொழுது சிறியன எப்பயுமே எங்களுக்கு வழிவிட்டு எங்களை ஊக்குவிக்கும் முகமாக நீங்கள் தான் செய்யணும், அப்போ நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம், நாங்கள் செய்து உற்சாகம் தாரோம்னு சொல்லி எந்த ஒரு தருணத்திலையும் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஈகோவோடையோ இல்லை இப்பயும் அவர் எந்த ஒரு இடத்துலையும் எங்கள்ட பேரை சொல்லித்தான் இளமாக்களை ஊக்குவிச்சு இளமாக்களை என்னென்னு சொல்கிறது தமிழ் இந்த எங்களோட விடுதலை போராட்டம் தொடர்ச்சியாக பயணிக்கணும்ன்றதில் அவர் அந்த இளம் சமுதாயத்தை உருவாக்குவதில் தன்னுடைய அன்பின் ஊடாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தவர். எந்த ஒரு காலப்பகுதியிலையும் அவர் இடையூறாக இருந்ததில்லை. அது ஒரு உண்மையாக ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு குணமாக நான் பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், எங்களுடைய விடுதலை போராட்டம் இன்னும் சந்ததியாக நாங்கள் போராட வேண்டிய ஒரு காலப்பகுதியில் தான் இன்றைக்கு நிற்கின்றோம். எங்களுக்கு இப்போ தீர்வு வளரும் அல்லது இப்போ தமிழகம் கிடைக்கும் என்ற எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய போராட்டத்தையும் கடத்த வேண்டியவர்களாக இருக்கும் பொழுது அந்த பணியை அவர் திலமாக செய்திருக்கிறார். விண்ணப்பத்தில் இன்றைக்கு அவர் இல்லை, ஆனால் நாங்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு தேசியம் நோக்கிய பணியில் நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கான உற்சாகத்தையும் செய்வதற்கான கடமையும் அவர் உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறார். மற்ற இதில் குறிப்பிட வேணும், அவருடைய துணவியாரும் ரதியக்காவும் மிக மிக உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு ஒரு ஆர்வமான ஒரு செயற்பாட்டாளர். அவரும் 2 வருஷத்துக்கு முதல் திடீரென்று அவர் மறைந்து விட்டார், இயக்கி எழுதி விட்டார். அதன் விளைவாக தான் என்ன சரியா நோவைப்பட்டு மன உளைச்சலுக்களையும் மற்றது நாங்கள் என்னதான் அவருக்கு ஒரு பிள்ளையாக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய புறச்சூழலிலையும் அன்றாட வாழ்வியலிலும் எங்களாலையும் முழு நேரமாக அவருடன் மெனக்கிட முடியாமல் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு எப்பொழுது உதவி தேவைப்பட்டதோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல போய் நின்று நாங்கள் அதனால் அவர் கடந்த ஒரு 6 மாதமாக சரியாக நோய்வாய்ப்பட்டு மெல்ல மெல்லமாக சரியாக கஷ்டப்பட்டுட்டார். ஆனால் அவர் கடைசியாக டாக்டராக்களே கைவிட்ட ஒரு நிலைமையில் கேட்டவர்கள். ஆனால் சிறியண்ண எப்பயும் தான் வாழ வேணும் என்று ஆசைப்பட்டவர். அப்போ அந்த அவற்றை ஆசைக்கு அமர்வாக
இறுதி வரைக்கும் வந்து மருத்துவ ரீதியாக அவரை ஓரளவுக்காவது தக்க வைக்கிறதுக்காக எல்லா முயற்சிகளும் எடுத்தது. ஆனால் அந்த முயற்சி சரிவர இல்லை. அதனால் வந்து ஸ்ரீ என்ன இயற்கை எய்து விட்டார். ஆனால் என்னென்னு சொல்றது, ஸ்ரீயன்னைக்கு துரதிருஷ்டவசமாகவும் வந்து இங்கே வேளியில் வந்து சொந்தங்கள் என்று இரத்த சொந்தங்கள் என்று சொல்லி யாருமே இல்லை. ஒரு பிள்ளைகளும் இல்லை, சொந்தங்களும் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு தம்பி லண்டன்ல இருக்கிறவர், அவர் தான் இறுதி கிரியைக்கு வந்திருந்தவர். அந்த வகையில வந்து ஆனால் சிறியனுடைய செயற்பாட்டின் விளைவாக அவர் ஒரு சமூகத்துக்கானவர், ஒரு எங்களுடைய தேசத்துக்கானவர் என்ற அடிப்படையில் அவருக்கு நியாயமான பிள்ளைகள், நியாயமான பேர பிள்ளைகள் என்று சொல்லி எல்லோரும் வந்து அவரோட அன்பாக பழகியவர்கள். அந்த இதை வந்து இறுதி நிகழ்விலையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து சிறியண்ண ஒரு மிக மிக உண்மையாக ஒரு நேர்மையான ஒரு செயற்பாட்டாளர். மற்றது அந்த அவருடைய செயற்பாடு எப்படி என்னென்னு சொல்றது, எப்படி விவரிக்கலாம்னு சொன்னால், இப்போ இது ஒரு பழமொழி இருக்குத்தானே, நடக்க தெரியாட்டி தவண்டு தவண்டு போகாட்டி உந்து போன்னு சொல்லி, எனக்கு தெரியல அது என்னென்னு ஓட போகாட்டி தவண்டு போ. அதே போல் சிறியண்ண கடைசி வரைக்கும் அதில் முக்கியமாக தமிழ் முரசம் வானொலிக்கு நான் நன்றி கூற வேணும். அவருடைய இந்த தேசம் நோக்கிய பயணத்தில் வந்து இந்த தமிழ் முரசத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேட்டிகளை வந்து எனக்கு இப்போ அனுப்புவார். சங்கரி சின்ன விஷயத்துல கீழும் கொண்டு சொல்லி சந்தோஷப்படுவார். ஏன்னு சொன்னால் அவர் தன்னால் வந்து ஒரு கட்டத்துக்கு எல்லா இவ்வளவு இயலாமல் இருந்தும் எல்லா நிகழ்வுலையும் வருவார். கடைசியாக எனக்கு இப்பயும் கண்ணுக்கு முன்னு இருக்குது தமிழில் விடுதலைடைய வழக்கு விஷயமாகவும் சரி, அதில் அவரும் பாதிக்கப்பட்டன்னு சொன்னால் அதிலும் ஈடுபட்ட அவர் மேலேயும் வழக்கு நடந்தது. அதுலேயும் குறிப்பாக எங்களுக்கும் வழக்கு நடந்தது. ஆனால் ஸ்ரீயண்ணா வீட்டை இந்த விஷயத்தை நான் சொல்ல வேணும். ஸ்ரீயண்ணா வீட்டை வந்து அதிகாலை அந்த நேரத்தில் நினைக்கிறேன் 5 வருஷத்துக்கு முதல் அதிகாலை ஒரு 7 அது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இங்கத்த உளவு பிரிவுக்கும் தெரியும், இங்கத்த கிரிமினல் போலீஸுக்கும் தெரியும். வந்து அவருக்கு இயலாது தடியோடு தான் நடக்கிறோன்னு தெரிஞ்சும் அதிகாலை 4 மணிக்கு போய் அவர்கிட்ட கதவை உடைச்சி அவரை வந்து அவர்கிட்ட வீட்டில் வந்து முழுமையாக வந்து சோதனை இட்டு அவர்கிட்ட இருந்த கணக்க டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் கொண்டு போனவங்க. அது எந்த ஒரு செயற்பாட்டாளர் எங்களுக்கும் இங்கே நடக்க கிட்டத்தட்ட 12 பேருக்கு வழக்கு நடந்தது. அதில் சிறியண்ணா வீட்டை மட்டும்தான் இப்படி அதிகாலை 4 மணிக்கு போய், அதுலேயும் வந்து அவர் உளவியல் ரீதியாக சரியாக பாதிக்கப்பட்டவர். ஆனால் பிறகு நாங்கள் அவரை ஓரளவுக்கு ஊக்குவித்து கொண்டு வந்துட்டோம். அதே போல் அவர் அந்த தமிழ் தேசிய செயற்பாட்டு அடிப்படையில் வந்து அவருடைய அந்த வழக்கில் வந்து எங்களுக்கு பிறகு தெரிய வந்தது 956 தொலைபேசி தொடர்புகளை வந்து இங்க போலீஸ் உளவுத்துறை வந்து ஒட்டு கேட்டது. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய செயற்பாடு வந்து இருந்தது. அது எங்களுக்கு கூட ஒருத்தருக்குமே நடக்கல. ஆனா அவருடைய என்னன்னு சொல்ல தொடர்பாடல்களை வந்து வீட்டு டெலிஃபோன்லேருந்து 956 தொடர்பாளர் வந்து அவங்க மொழிபெயர்த்தவங்க. அப்போ எவ்வளவு காசுல செலவழித்து அவருடைய செயற்பாடுகளை வந்து அவர் அந்த அளவுக்கு செயற்பட்ட ஒரு 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 நல்ல மனுஷன். அதே போல் வந்து கடைசியாக வந்து எங்களுக்கு இங்கே எங்களுடைய தேசிய கொடி சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு சின்ன ஒரு கவனஈர்ப்பு செய்தாங்க. அதுக்கு கூட வந்து அவரால் துண்டா இயலாது அப்படி இருந்தோம். அவர் எங்கள்கிட்ட கூட கேட்டவர் தன்னை வந்து ஏற்றி கொண்டு போயிடலாமான்னா, எங்களுக்கு எல்லாருக்கும் வசதியாக இருக்கையில் அந்த நேரத்தில் என்ன நாங்கள் வழக்கில் ஈடுபட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு உள்ள நிற்கணும். அப்போ அவருக்கு அந்த ஒழுங்கு செய்யாதவுடைய பட்சத்தில் கூட வந்து நாங்கள் வழக்கு முடிஞ்சு வெளியிட வாரம் சரி அதில் நிற்கிறார். தட்டம் தனியாக வந்து வண்டியிலோடு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் அந்த இதுகளெல்லாம் தாண்டி கேண்டி வந்து இங்கே சில வசதிகள் இருந்தாலும் சில இடங்களில் வந்து இந்த இங்கே வெளியில் ரோட்டில் ஓடுற ட்ரெயில்கள் இருக்குது, அந்த தண்டவாளங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதுகள் எல்லாத்தையும் தாண்டித்தான் சரி நான் வந்து போடுறேன். அப்படி கடைசி வரைக்கும் அது இயலாத பட்சத்தில் வந்து பிறகு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி தன்னுடைய தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களையும் தன்னுடைய உணர்வுகளையும் வந்து தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய இந்த சக நண்பர்களோடு வந்து வழங்கி கொண்டிருந்தவர். அப்படி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு உன்னதமான நேர்மையான மற்றது எப்பயும் சிரித்தபடி ஒரு அன்பான ஒரு மனுஷன். அவர் கடைசி வரைக்கும் அன்றைக்கு இறுதி கிரிய ஆண்டு நடக்கும் பொழுது குமணன் அது தெளிவாக சொல்லி இருந்தது. அவர்கிட்ட வந்து தன்னுடைய இறுதி கிரியைக்கு கூட வந்து ஒரு சென்ட் காசு கூட வந்து அவற்றை பேசுக்குள்ள 25 யூரோ மட்டும்தான் இருந்தது. மற்றது எல்லாம் வந்து அவர் தன்னுடைய துணைவியாற்ற தாலி கொடியை கூட வந்து கடைசி நேரத்தில் அதை
விற்று விற்கும்படி பணிக்க வச்சு எங்களுக்கு கூட விருப்பம் இல்லை. அது ஒரு கடைசியாக ஒரு ஒரு போராளி குடும்பத்துக்கு அதை கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் செய்த அவர்கிட்ட நகை இருந்தது வைஃப் எல்லாத்தையும் வந்து கஷ்டப்பட்ட சனத்துக்கே கொடுக்க சொல்லி தன்னுடைய சில பேர் பேசின என்ன நீங்கள் உங்களுக்கு யார் கடைசியாக செய்யணும்னா அது நாங்கள் பார்த்துக்கொள்வோம் எங்களை சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை கடைசி வரைக்கும் உண்மையாக இந்த பொருத்த இந்த வசனம் வந்து சரியா பொருந்தும். கடைசி நொடி வரைக்கும் இந்த தமிழ் தேசியத்தை வந்து நேர்மையாக உண்மையாக நேசித்த ஒரு நல்ல மனுஷன். அந்த அடிப்படையில் வந்து அவருடைய நினைவுரைகளை வந்து நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி என இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சங்கரனே, நீங்கள் முழுமையாக சொன்ன நீங்கள் பழகியிருந்த அவரோட ஒரு மகனாக பழகியிருந்தவர்களால் உங்களுக்கு அந்த முழுமையான வரலாற்றை சொன்னீங்கள். நன்றி என்ன. அடுத்ததாக வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருந்தும் தமிழகத்தில இருந்து அவர்கள் ஒரு வைத்தியசாலையில நின்றும் நான் கேட்ட உடனே ஒரு எத்தனையோ அலுவலர்கள் அவருக்கு இருந்தாலும் உடனே நான் சிறியண்ணா கண்ட நான் பாரன் என்று சொல்லி வந்த கமுதமன இயக்குனர் கௌதமனையை அடுத்தாக பேச கேட்கின்றேன். அவர் என்னென்ன இயலாத கட்டத்திலையும் அவர் அந்த எந்தவித மறுப்பும் இல்லை, கேட்ட உடனே ஒவ்வொன்று வந்ததுக்கு நன்றி கௌதமனே. நீங்கள் அடுத்ததாக நீங்கள் கதைக்கலாம். வணக்கம். அது ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான மனசுக்கு மிக மிக நெருக்கமான என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்ரீ அண்ணா என்கிற யோகராஜா ஸ்ரீகந்தராஜா அண்ணா அவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தை இன்னைக்கு வந்து சகோதரர் கரண் அவர்களுடைய ஏற்பாட்டில் உலகத்தினுடைய பல தேசங்கள்ல இருந்து என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த நிகழ்வு அண்ணனுக்கு அஞ்சலி செய்கிற நிகழ்வு நடந்தேறிட்டு இருக்கிற இந்த ஒரு நிகழ்வுல பங்கெடுத்துக்கிறது உண்மையிலே ஒரு ஆறுதலாக இருக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல. பொதுவா போராட்ட களங்கள்லயோ அல்லது பேசுகிற சில தளங்கள்லயோ வார்த்தைகள் வரிசை கட்டி வந்து நிற்கும். ஆனா அண்ணன் அவர்களை நினைக்கும் போது உண்மையிலே மனசு சொல்ல முடியாத ஒரு ஒரு படாத பாடுபடுது. காரணம், நான் அவரை சந்திக்காம இருந்திருந்தேன்னா அவரை பத்தி கேட்கும்போது அந்த கேட்ட செய்தி மட்டும் என்னை தாக்கியிருக்கோம். ஆனா நான் நேரடியாக வந்து அவரை வீட்டில் தங்கி அதாவது ஐநா மன்றத்துக்கு வந்த நிலையில அதன் தொடர்ச்சியாக என்ன சில நாடுகளுக்கு அழைச்ச போது அப்போதான் நான் வந்து ஜெர்மனிக்கு வந்தேன். சகோதரர் சங்கர் அவர்கள் தான் கொண்டு போய் அண்ணா நீங்க தங்க வேண்டிய இடம் இதான் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் ஒரு இரவுல கொண்டுட்டு போய் சிறி அண்ணா விட்ட ஒப்படைச்சாரு. அந்த வாசல்ல அவர் வந்து நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல. ஆனால் என்ன வரவேற்று அழைச்சிட்டு போகும்போதுதான் அண்ணனை பத்தி தெரிஞ்சது. ஒரு அந்த புன்னகை வந்து ஒரு முழு மனிதனாக ஒரு நிறை மனிதனாக நின்று அவர் என்ன கட்டி அணைச்சி கூட்டிட்டு போகும்போது தான் தெரிஞ்சது அண்ணன் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அதே மாறாத ஒரு மலர்ந்த பூவை போல அதே இன்னொரு புன்னகை அண்ணி ரதி அவர்கள். அவங்க ரெண்டு பேரும் என்னை கூட்டிட்டு போய் அநேகமா நான் ஒரு வாரம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய அந்திம காலத்துல நான் சுய நினைவை இழக்கிற வரைக்கும் அது அடிமனசுல தங்கி இருக்கிற ஒரு அற்புதமான சித்திரங்களா அது காலத்துக்கும் இருக்கும். அப்படி வந்து அவங்க காட்டின இந்த பரிசுத்தமான பேரன்பும் பெரும்பாசமுங்கிறது வந்து அது வந்து மறக்கவே முடியாது. அதை விடவும் அவரு ஒவ்வொரு இரவுலையும் பகல்லையும் நீண்ட நெடுநேரம் எங்களுக்குள்ள அந்த உரையாடல் போயிட்டு இருக்கும். அண்ணியும் பக்கத்துல இருப்பாங்க. அப்புறம் என்னை வந்து ஜெர்மனியுடைய
இந்த பெர்லின் சுவர்ல இருந்து மிக மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் என்னை காட்டும்போது அவர் பேசினது, அவருக்குன்னு வடிவமைக்கப்பட்ட அந்த கார்ல அவர் வாகனத்தை இயக்கி அந்த ஒரு அருந்து போகாத நம்பிக்கையோட அவர் நான் பார்த்த அந்த காலங்கள், இறுதி யுத்தம், முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகும் அவர் ஒரு பெருநம்பிக்கையோட நான் இதுல இருந்து ஈழத்துக்கான முன்னெடுப்பை தொடங்கினாலும் கூட அது எந்த நிலையாக இருந்தாலும், அது ஏற்கனவே இருந்த நிலையை போல தொடர்ந்தாலும் சரி அல்லது புதிய வடிவத்துல தொடர்ந்தாலும் சரி, நான் ஒரு அவர் சொன்ன அந்த உற்சாகமான அந்த வார்த்தைகள், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னதுங்கிறது எல்லா ஆரோக்கியத்தோடையும் இருப்பவர்கள் கூட அப்படி அந்த உற்சாகத்தோட சொல்ற விதமும் சொன்ன விதமும், அல்லது அவர் ஏற்கனவே இயக்கத்துக்காக இடைவிடாத இயங்கிய அந்த நிலையும்ங்கிறது அது ஒரு பெரிய மெய்சிலிர்ப்பா இருந்தது. நான் முன்னாடி கூட ஏற்கனவே ஒரு நிகழ்வுல பதிவு பண்ணது போல அது ஒரு தரிசனத்தை போல இருந்தது. அது ஒரு சகோதரர் சங்கர் அவர்கள் இப்ப சொல்லும்போது கூட தன்னுடைய மனைவியினுடைய அண்ணியுடைய தாலியை கூட அதை வித்து பாதிக்கப்பட்ட ஒரு போராளிக்கு அல்லது ஒரு போராளி குடும்பத்துக்கு கொடுக்கறதுங்கிறதெல்லாம், இதெல்லாம் எந்த இலக்கியத்துல, எந்த வரலாற்று நிகழ்வுல, இல்லை எந்த வாழ்வியல்ல எங்க கேள்விப்பட்ட விடயம் இது? அப்ப அது போல அவர் பல படிக்கட்டுகள், பல மாடிகள் ஏறி இயக்கத்துக்காக அவர் ஏறி இறங்கினது. அவர் என்கிட்ட சொன்னாரு, அதை விடவும் வேகமா வேலை செய்வேன் கௌதமன் அப்படின்னாரு என்கிட்ட. அடுத்தது ஒண்ணுன்னா அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. திருகோணமலை பகுதி அவர் பிறந்த பகுதி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த விதமான சிறு பாதிப்பும் இல்லாத காலத்திலேயே அங்கிருந்து இடம்பெயர்ந்தவர். தன்னுடைய தாய் மண்ணுக்காக, தன்னுடைய தாய் இனத்திற்காக அவர் எண்ணற்ற தியாகங்களை தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் செஞ்சதுங்கிறதெல்லாம் இனி அது போன்ற வரலாறுகள் எந்த இனத்துக்கு கிடைக்கும், இது போன்ற மனிதர்கள் எந்த மண்ணுல தோன்றுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமதிப்புங்கிறதும் ஒரு பெரிய அதிசயங்கிறதும் அவரை இழந்த நிலையில கூட ஒரு பெரிய நெகிழ்வை ஏற்படுத்துது. எந்த மண்ணிலையும் எந்த இனத்திலையும் இல்லாத ஒரு பெரிய கற்பக ஒரு மரம் எதுன்னா பனையதான் சொல்லுவோம். அதனாலதான் என்னுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அண்ணன் அந்த தமிழீழ மண்ணினுடைய மரமாக பனைய வச்சிருந்திருப்பார் நான் நினைக்கிறேன், நம்புறேன் உறுதியா. அதாவது அது மட்டும்தான், அந்த மரம் மட்டும்தான் ஒரு ஈடு இணையற்ற ஒரு பேருயிர். அது மனித குலமா இருந்தாலும் சரி, அல்லது இயற்கையில இருக்கிற உயிரினமா இருந்தாலும் சரி, விலங்கினத்துல இருந்தாலும் சரி, அந்த பனைங்கிறது மட்டும்தான் அதனுடைய தாள்ல இருந்து, அதனுடைய கருக்குல இருந்து, அதனுடைய அந்த பணம், அந்த வெள்ளம், அந்த பதநீர், அதனுடைய அந்த மரத்தை கிழிச்சா அது உத்தரம், வீட்டினுடைய கூடம், நடுவுல இருக்கிற அந்த மரத்தினுடைய நடுப்பகுதி தான் உலக்கை அல்லது உறுதியான சில கட்டுமானங்களுக்கான பயன்பாட்டுக்கான ஒரு கருப்பொருள். அதனுடைய வேர் அது மூலிகைக்கு சமமானதுங்கிறாங்க. அது எல்லா மரமும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். ஆனா அந்த மரத்தினுடைய வேர் மட்டும்தான் மழை காலத்துல நீரை உறிஞ்சி வச்சுக்கிட்டு வெயில் காலத்துல வெளிவிடுகிற ஒரே மரம்னு அந்த மரத்தை சொல்றாங்க. அது போல பஞ்ச காலத்துல கூட பசி பட்னியோட இருந்த மனிதர்கள் அது இந்த குறும்பனைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வளர்ந்து அப்படி ஆள் உயரத்துல நிக்கிறது இல்ல, அதனுடைய நெஞ்ச அளவுக்கு வெட்டி விட்டா உள்ள எடுத்தா சோறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது
அது ஒரு பெரும் பசியெல்லாம், பெரும் பஞ்சத்துல பசியெல்லாம் ஆத்துனதாக நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லுது. ஆக ஒரு மரம் அதனுடைய நுனியிலிருந்து அடி வேறு வரைக்கும் பயன்பாடு உள்ள ஒரு மரமாக இந்த உலகத்துல இருக்குதுன்னா, மனித குலத்துக்கு பயன்படுகிற ஒரு 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 உயிராக இருக்குதுன்னா அது பனைன்னு சொல்லுவாங்க. அந்த பனையை போல எங்களுடைய அண்ணன் ஸ்ரீ அண்ணா என்கிற நம்மளுடைய யுவராஜா ஸ்ரீகந்தராஜா அவர்கள் தன்னுடைய வாழுங்காலம் முழுவதும் தன்னுடைய எல்லா செயல்களையுமே தன் இனத்துக்காக, இனத்தின் விடுதலைக்காக, தமிழ் தேசியத்துக்காக நின்ன ஒரு பனையை போல நின்ன அண்ணன் இன்னைக்கு இல்லாம போனதுங்கிறது, அவருக்கு ஒரு பெருமரியாதை செய்கிற இந்த நிகழ்வுங்கிறது, அவரை நினைவு கூறுதல் என்பது, இது எல்லாமே நான் எப்பொழுதும் சொல்வதை போல இது ஒரு சடங்காகி விடக்கூடாது. அவ்வளவு தூரம் அத்தனை மூச்சோட, முழு மூச்சோட நாம இயங்கலனாலும் கூட தேசியத்திற்காக அவர் செஞ்சதுல நாளில் ஒரு பாகம் செஞ்சாலும் கூட 50,000த்துக்கும் மேற்பட்ட நம்மளுடைய காவல் தெய்வங்கள் அல்லது நம்மளுடைய மண் மீட்பு போராளிகள் இழந்த அந்த இழப்பு, தலைவர் அவர்கள் கண்ட கனவு, 3,00,000த்துக்கும் மேற்பட்ட நம்மளுடைய உயிர்கள் கதறி சிதறி செத்த இந்த பேரிழப்பு, இந்த பெருவோலம், அந்த மண்ணிழப்பு, மானமிழப்பு, இது எல்லாத்துக்கும் தீர்வாக இந்த தமிழீழ தேசிய விடுதலைங்கிறது, அது அதுல நாலுல ஒரு பாகம் இயங்கினா போதும், உண்மையா இயங்கினா போதும். நம்ம இவ்வளவு இழப்பையும் ஈடுகட்ட முடியும். ஆக அண்ணன் அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலிங்கிறது எவ்வளவோ காலம், கிட்டத்தட்ட 100 காலம் நம்ம இழந்துட்டோம் வரலாற்றுல. தலைவர் அவர்களுடைய 35 ஆண்டு காலத்துக்கு மேல இந்த போராட்டம், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய இறந்த இழப்பு, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 15 ஆண்டுகள் கடந்துருச்சு. முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடந்து, திட்டமிட்ட இனப்படுகொலை நடந்து, இதுக்கெல்லாம் தீர்வாக அவருக்கு அஞ்சலி செலுத்துறதை விடவும் அவரை போன்ற தன்னலமற்ற தியாகிகளுடைய அந்த தியாகத்தை மனசுல ஏந்தி நம்ம எவ்வளவு விரைவாக, நேர்மையாக, வீகம் அமைத்து ஓடுகிற அந்த ஓட்டம் இருக்குல்ல, அவரை போல ஓடுன அந்த ஓட்டம் இருக்குல்ல, அந்த ஓட்டம் தான் இந்த இழப்புக்கெல்லாம் ஒரு தீர்வாக, ஒரு விடுதலையாக அமையும். அத மனதுல உறுதி எடுத்துக்கிட்டு நாம மீதம் இருக்கிற நேரத்திலேயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை இல்லாம, எதிரிகள் மீது பகை இருந்தா கூட தப்பு இல்லை, எதிரிகள் மீது ஈகோ இருந்தா கூட தப்பு இல்லை. நம்ம இனத்துக்குள்ளேயே அதெல்லாம் கட்டி சுமந்துக்கிட்டு பிரிஞ்சு கிடக்காம ஒற்றுமையா நின்று நாம செயல்பட்டு அந்த தீர்வை காண்றது மட்டும்தான் அவருக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். எந்த இடத்துல நின்னாலும், அது இன்னைக்கு கனடாவில இருந்து சகோதரர் சபாபதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, இன்னும் எண்ணற்றவர்கள், நான் பேரெல்லாம் உள்ள போய் பார்த்தேன். ஒவ்வொரு நாட்டுல இருந்தும், ஈழ மண்ணில இருந்து நம்மளுடைய சகோதரர் கஜேந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இப்படி எத்தனையோ நாடுகள்ல இருந்து இன்னைக்கு இங்க இரவா இருக்கு, ஒரு நாட்டுல பகலா இருக்கும், எல்லாரும் இணைஞ்சு நின்னாலும் கூட அந்த இதயமெல்லாம் துடிக்கிறது இப்போதைக்கு அண்ணனை நினைச்சு, எப்போதைக்கும் தமிழீழத்தை நினைச்சு, தமிழீழ தேசிய தலைவரை நினைச்சு, இதெல்லாம் ஒற்றுமையோட இயங்கினா இயக்கம் செய்த தியாகம் அது ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தீர்வு தரும். அதோட சேர்ந்து நம்ம இயங்குவோம். அருந்து போகாத நம்பிக்கையோட நம்மளுடைய விடுதலையை, தமிழீழ தேசிய விடுதலையை, தமிழ் ஈழத்தை வென்றெடுப்போம்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிட்டு அண்ணனுக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கௌதம் அண்ணா. அடுத்ததாக தாயகத்திலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் பொன்னமனம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் சிறியனை பற்றி சில வார்த்தைகளை நினைவுகூர சொல்லி அன்புடன் அழைக்கிறேன்.
நன்றி கரண். ஆஹ் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ஸ்ரீ அண்ணாவுடைய ஆஹ் இறப்பை பற்றி ஆஹ் அறிந்த பொழுது நான் வெளிநாட்டில் வந்து இந்த சிகிச்சை காரணமாக வந்து போயிருந்த ஒரு சூழல். ஆஹ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஆஹ் கொடுத்த ஒரு செய்தியாகத்தான் எனக்கு இருந்த. ஏனென்றால் ஸ்ரீ அண்ணாவுடைய துணைவியார் அக்கா அவர்கள் இறந்த பொழுது அவர் மனதால வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட எனக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தது. ஆனால் அப்படி இருக்கவும் அவர் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல்ல அக்கறை செலுத்தி கொண்டிருந்த அந்த ஓயாத முயற்சிகள் பார்த்து அவர் ஒரு பலமான ஒரு இடத்துல இருப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று பலமாக இருந்தது. ஆனால் அவர் அப்படி இருக்க வந்து சோஷியல் மீடியாவில் நான் பன்மை காலமாகத்தான் முகப்புத்தகத்தில் வந்து என்னுடைய நேர்பதிவு ஏற்பட்டது. அதில் அவருடைய பல பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த விடயத்தை பார்த்து நான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நினைக்கிலே அவர் இப்படி எங்களை விட்டு பிரிவாருண்டு. ஸ்ரீ அண்ணாவை பொறுத்தவரையில வந்து நான் நினைக்கிறேன், நான் 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வடிவகார குழுவுக்கு இணைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து நான் தொடர்ச்சியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வெளிவார அமைச்சருடைய பிரதிநிதிகளை சந்தித்து வருவது வழக்கம். அந்த வகையில் வந்து ஜெர்மனிக்கு வருகின்ற பொழுது பெர்லின் நகரத்துக்கு போவதும் அங்கே இருக்கக்கூடிய வெளிவார அமைச்சனுடைய முக்கியமான உறுப்பினர்களை சந்திக்கிறதுக்கு செல்லுகின்ற பொழுதோ ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் புலம்பெயர்ந்த பெர்லின் வாழ் தமிழ் மக்களை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் வந்து இயக்கம் பலமாக இருந்த காலப்பகுதியில் வந்து இயக்க கட்டமைப்பில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களையும் நாங்கள் சந்திப்பது வழக்கம். அந்த இடத்துல வந்து ஸ்ரீ அண்ணா பொதுமக்கள் சந்திப்புகளையும் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய அமைப்புகள் ரீதியாக நடக்கிற சந்திப்புகளுக்கும் பெர்லினில் நடைபெறுகின்ற அனைத்து சந்திப்புகளுக்கும் வந்து அவர் நான் அவரை சந்திச்சிருக்கின்ற அவருடைய பங்களிப்பை நேரடியாக வந்து அறிந்திருக்கின்றேன். ஆனால் அது ஒரு மிக பலமான ஒரு விடுதலை இயக்கம் இருந்த காலப்பகுதியிலே அவருடைய அந்த பங்களிப்புன்றது வந்து ஒரு வகையில் வந்து எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அந்த காலப்பகுதியில் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு காலப்பகுதி. அனைவரும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களுடைய விடுதலை போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரு பலமான தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற காலத்தில் அந்த போராட்டத்தை பலப்படுத்துறதுக்கும் அந்த அரசியலை முன்னுக்கு கொண்டு போவதற்கும் அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு வந்து விசேஷமாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு வந்து அசைலம் கேட்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது எப்படி என்றாலும் வந்து தாங்கள் அந்த உதவிகளை செய்து கொடுக்கணும். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பின்னால் வந்து இயங்குறதுன்றது வேறு. ஆனால் 2009 மே மாதம் 18 எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகும் அதே வேகத்தோடு இல்லாட்டி அதுக்கும் விட சில வேளையில வந்து ஒரு
அந்த மாற்றங்கள் நடந்தே ஆக வேணும். அவ்வகையான ஒரு பின்னடைவு கொண்டு ஏற்பட்டாலும் வந்து அதில் இருந்து நாங்கள் மீள எழும்ப வேணும் என்ற ஒரு மனதைரியத்தோட தொடர்ந்தும் அந்த உத்வேகம் இன்னும் வேகம் அடைகிற அளவுக்கு வேலை செய்கிறான்றது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விடயம். அவை ஸ்ரீ அண்ணாவுடைய செயல்பாடுகள் இயக்கம் இருந்த காலத்திலே வெளிப்படையாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் இருந்த ஸ்ரீ அண்ணாவுடைய பங்களிப்புக்கும் விட என்னை பொறுத்தவரையில வந்து எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய அரசியல் தெளிவு தான் எனக்கு அவர் தொடர்பாக ஒரு மிகுந்த ஒரு கௌரவத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கின்ற ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தாயகத்தில் உங்களுக்கு தெரியும், தாயகத்தில் வந்து தேசிய தலைவருடைய வழிகாட்டலில் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பு 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிற்பாடு அந்த கூட்டமைப்பு தேசிய தலைவர் காட்டி சென்ற கூட்டமைப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துராக்கம் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பை உருவாக்கி நாங்கள் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது உண்மையிலே எங்களோடு வந்து நாங்கள் இயக்கம் இருந்த அந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்பதான காலப்பகுதியிலே வந்து நாங்கள் கணிசமாக வெளிநாட்டு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய கட்டமைப்புகளோடு வந்து நாங்கள் நெருங்கி பழகி இருந்தாலும் கூட நபர்கள் என்று பார்க்கின்ற பொழுது கணிசமானோர் வந்து குழம்பியிருந்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாகவும் விசேஷமாக எங்களுடைய அமைப்புடைய உறுப்பினர்கள் தொடர்பாக என் தொடர்பாக எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தொடர்பாக பத்மினி அக்கா தொடர்பாக பல்வேறு அப்பட்டமான பொய்கள் எல்லாம் பரப்பப்பட்டு திட்டமிட்டு வந்து குழப்புறது நோக்கத்தோடு வந்து அந்த கருத்துருவாக்கள் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியிலே விசேஷமாக போராட்டம் மௌனிக்கப்பட்ட உடனேயே அந்த யார் இதில் வந்து சரியாக செயல்படினம், யார் இதில் வந்து தவறுபடினம் என்ற ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய சூழல் மிகவும் குறைவாக இருந்த காலப்பகுதி. ஏனென்றால் அந்தளவு மிக விரைவாக நடைபெற்ற சம்பவங்கள் ஆக இருந்த காலப்பகுதியிலும் கூட அந்த அரசியலை வந்து முழுமையாக உள்வாங்கி நாங்கள் சில வேளையில வந்து ஸ்ரீ அண்ணாவோட நேரடியாக கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கோம். அந்த ஆழமான அரசியலை தானாகவே வந்து விளங்கி கொண்டு தாயகத்திலே நடைபெறுகின்ற அரசியல் செயல்பாடுகள் சம்பந்தமாக ஒரு மிக தெளிவான ஒரு பார்வையோடு முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த ஆளுமையும் அவரிடம் இருந்த என்றதுதான் என்னை பொறுத்தவரையில் வந்து அவர் தொடர்பாக நான் இந்த போராட்டத்துக்கும் எங்களுடைய இனத்துடைய உரிமை பயணத்துக்கும் அவருடைய மிகப்பெரிய ஒரு சொத்தாக வந்து நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு இனமாக தாயகத்திலேயும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்திலேயும் வந்து நாங்கள் குழம்பி போயிருந்த காலப்பகுதியிலே, சோர்வடைந்து ஒதுங்கி போகக்கூடிய ஒரு காலப்பகுதியிலே அவருடைய தனிப்பட்ட கௌதமண்ணன் கூறினதை போல அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அப்படி அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான சூழல்களை தாண்டியும் அவர் இந்த நாங்கள் செய்ய வேண்டிய போக வேண்டிய அரசியல் பாதை தொடர்பாக, திசை தொடர்பாக, எடுக்க வேண்டிய நிலைப்பாடு தொடர்பாக அவரால் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் என்னை பொறுத்தவரையிலே எங்கள் போன்றவர்களுக்கு தாயகத்தில் வந்து மிகவும் குழப்பமான நிலைமைகள் இருந்த காலப்பகுதியில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே ஸ்ரீ அண்ணா
ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நேர்மையான ஒரு கொள்கைக்கு உச்ச தியாகத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதராகத்தான் நாங்கள் அவரை பார்த்தோம். அவர் எங்களுடைய அமைப்புக்கு ஒரு மிக மிக பக்கபலமான ஒரு ஒரு தந்தையாக அவருடைய பங்களிப்புகள் இருந்திருக்கின்றது. எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அவருக்கு நேரடியாக பழகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கணிசமான உதவிகளை என்ன சொல்ற புத்திமதிகளை கொடுத்து எங்களுடைய உறுப்பினர்களை வந்து வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய பங்களிப்பு எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்களிடம் இருந்திருக்கு. அந்த வகையிலே அவருடைய 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 உயிரிழப்புன்றது எங்களுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு எங்களுடைய அமைப்புக்கு நேரடியாக கிடைச்சிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய ஞாபகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய அமைப்பு ஊடாக எங்களுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகள் ஊடாக நிச்சயமாக வந்து நாங்கள் தக்க வைப்போம். அது அவருக்கு என்றதுக்கும் விட இந்த தேச விடுதலை சார்ந்த பயணத்திலே அதில் நேரடியாக 2009 பிறகு தொடர்ச்சியாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் செயல்படுகின்றவர்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டிய ஒரு தார்மீக ஒரு கடமையாக நாங்கள் கருத்தில் கொண்டு ஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் நாங்கள் அந்த கௌரவத்தையும் எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு வந்து அவர் போன்ற அற்புதமான மனிதர்களுடைய ஞாபகத்தை வந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேணும் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்ததற்கு கரண் அவர்களுக்கும் அவரோடு இதை ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் வந்து நான் நன்றியை கூற விரும்புகின்றேன். தாயகத்தில் வந்து ஸ்ரீ அண்ணாவுக்கு நாங்கள் தொடர்ந்தும் அந்த நினைவு நிகழ்வுகளை செய்வதற்கு நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். உண்மையில் போன கிழமையும் வந்து நாங்கள் திருகோணமலைக்கு சென்ற பொழுது நானும் எங்களுடைய செயலாளரும் நேரடியாக வந்து ஒரு நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள இருந்த ஒரு நிலையிலே கடைசி நேரத்தில் வந்து ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் வந்து நாங்கள் அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலையும் அவருடைய அந்த நிகழ்வுகளை செய்வதற்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் எதிர்வரும் ஒரு சில நாட்களுக்குள்ளே அந்த நிகழ்வுகளை செய்வோம் என்பதையும் நான் இந்த இடத்துல வந்து கூற விரும்புகின்றேன். நன்றி. நன்றி கேந்திரமாறனா. நீங்கள் கேட்ட பொழுதுல எந்த மறப்பும் இல்லாமல் உடனே வந்து தாயகத்திலே நள்ளிரவு நீங்கள் வந்து இந்த உண்மையாக கருத்துக்களை உணர்வுபூர்வமாக சொன்னதுக்கு நன்றி. மற்றும் மேலும் ஒரு தகவல் சொல்றேன். நான் நினைக்கிறேன் நினைவு கட்டினபடி இல்லாட்டி நான் அறிஞ்ச வகையில கடைசியாக ஸ்ரீயண்ணா வந்து அவருடைய பதிவு வந்து நோர்வேல வந்து தமிழ் முரசம் வானொலிக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். எனக்கு போனேன் அதை எடுத்திருக்கணும்னு நினைக்கின்றேன். கடைசியாக அவர் சொல்லியிருந்தார் தாயக விடுதலையும் ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவராக கயந்திரகுமாரனையும் அதை கடைசியாக சொல்லியிருந்தார். அவ்வளவு அவர் தமிழ் தேசிய முன்னணியும் அந்த தலைமையிலும் ஒரு 100% உறுதியாக நம்பிக்கையாக இருந்தவர். அவருக்கு இந்த நிகழ்வை நாங்கள் செய்ய பொழுது நீங்களும் வந்து பங்கு பெற்றினது அவருடைய ஆத்மா ஒரு திருப்தி அளிக்கும் என்று சொல்லிக்கொண்டும், அடுத்ததாக தாயகத்திலிருந்து வந்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கயேந்திரன் அவர்களை ஸ்ரீயண்ணா பற்றி சில நிறைவு அழைக்கின்றேன்.
வணக்கம் கைனண்ணா. ஹலோ, கேக்குது. கேக்குதாண்ணா, சொல்லுங்க. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற கரண் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த ஸ்ரீயண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இணைந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்கள் நண்பர்களுக்கும் நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நான் சங்கரவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இணைந்து கொண்டிருந்தேன். சங்கரவர்களுடைய கருத்தும் கௌதமன் அண்ணாவினுடைய கருத்தும் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலனுடைய கருத்தும் மிகவும் உணர்வுபூர்வமான இதயத்தை தொடுகின்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து நான் ஐரோப்பாவுக்கு விஜயம் செய்த சந்தர்ப்பங்களிலே விடுதலை புலிகளுடைய ஏற்பாட்டில் அந்த பயணங்கள் நடைபெற்ற சந்தர்ப்பங்களில் ஜெர்மனிக்கு செல்லுகின்ற அநேகமான சந்தர்ப்பங்களிலே நான் ஸ்ரீயண்ணா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள், அவரோடு பழகுகின்ற வாய்ப்புகள், அவருடைய வீட்டிலேயே தங்குகின்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருந்தது. அந்த ஏற்பாடுகளை செய்வதிலே சங்கர் அவர்கள் ஒரு முக்கிய பங்கு வகித்திருந்தார். உண்மையிலே ஸ்ரீயண்ணா அவர்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் அந்த விடுதலை போராட்டத்தையும் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருந்தார். எங்களுடைய இனம் விடுதலை பெற்றாக வேண்டும் என்கின்ற எண்ணம் மாத்திரம்தான் அவரிடம் இருந்தது. அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்த போதும் அவருடைய எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஒரு நபராக ரதியக்கா அவர்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்தது என்பது உண்மையிலே அவருக்கு ஒரு மிகவும் ஆறுதலான ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது. ஒரு மிக நீண்ட காலம் அவர்கள் மிகவும் அன்பாகவும் அந்யோன்யமாகவும் இந்த தமிழ் தேசியத்தை நேசித்து அவர்கள் தங்களுடைய கடமையை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்குள்ளே அந்த அந்த உறவு என்பது இருந்தது என்பது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம். இங்கே விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியிலே பலரும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டிருந்தாலும் கூட அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு தமிழ் மக்கள் நம்பிய தரப்புகள் அந்த நிலைப்பாடுகளை கைவிட்டு சென்றிருந்த ஒரு சூழலிலே மிகவும் தெளிவாக, மிகவும் உறுதியாக, ஆணித்தரமாக இந்த நிலைப்பாடுகளை கைவிடக்கூடாது, சிங்கள பௌத்த பேரினவாதம் ஒருபொழுதும் தமிழர்களை வாழவிடாது, ஆகவே தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு ஸ்ரீயண்ணா அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார் என்பதை நாங்கள் நேரடியாகவே அவரோடு உரையாடுகின்ற பொழுது, அவருடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களூடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இங்கே தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று 2009க்கு பிற்பாடு இந்த மண்ணிலே நாங்கள் மிக மோசமான பின்னடைவுகளை சந்தித்து மிக மோசமான அவமானப்படுத்தல்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருந்த சந்தர்ப்பங்களிலே இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை மனதிலே வைத்து எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வு சாத்தியமில்லை என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்த போது புலம்பெயர் மண்ணில் இருந்து கொண்டு அந்த நிலைப்பாட்டை முற்றுமுழுதாக வரவேற்று எங்களுக்கு உற்சாகம் அளித்து ஒரு தன்னம்பிக்கை அளித்து இன்று வரை 16 ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு உத்வேகம் அளித்தவர்களிலே ஸ்ரீயண்ணாவும் ஒரு மிக மிக முக்கியமான ஒருவராக நான் பார்க்கின்றேன். உண்மையிலே அவருடைய உடல்நிலையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த மனிதனிடம் இந்தளவு வைராக்கியம் இருக்கிறது என்பது உண்மையிலே நாங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இவ்வளவோ இன்னும் இருந்து கொண்டிருந்தது. அவர் திருவண்ணாமலை மண்ணை சார்ந்தவராக இருந்த நிலையிலே சம்பந்தன் இந்த தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக செய்கின்ற செயல்பாடுகளை அவர் பச்சை பச்சையாக அம்பலப்படுத்தி அவர் அந்த நிலைப்பாடுகளை முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடுகள் எவ்வளவு தூரம் ஒரு மிக முக்கியமானது, அந்த நிலைப்பாடுகளை நாங்கள் உயிர் உள்ளவரை கைவிடக்கூடாது என்ற ஒரு மன வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று தாயகத்திலே இந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் என்பதில் அவர் தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ச்சியாகவே செய்து கொண்டு வந்திருக்கின்றார்.
தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய பல்வேறுபட்ட உறுப்பினர்கள் ஊடாக அவர் சின்ன சின்ன உதவிகளை தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ச்சியாகவே வந்து அவர் செய்து கொண்டு வந்திருக்கின்றார். 2009க்கு பிற்பட்ட சூழலிலே வந்து காலங்கள் செல்ல 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 இந்த போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட போராளிகளை பற்றி சிந்திக்காத ஒரு நிலைமை அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற நிலைமையிலும் கூட அந்த விடுதலைக்காக போராடியவர்களை கைவிடக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலை அவரிடம் ஆழமாக இருந்திருக்கிறது என்பதற்கு சங்கரவர்கள் இறுதியாக அவருடைய உரையிலே குறிப்பிட்ட அந்த சம்பவம் உண்மையிலே வந்து ஒரு நெஞ்சை உருக்குகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. அந்த நாட்டிலே புலம்பெயர் நாட்டிலே பிறருடைய அவரால் தனித்து இயங்க முடியாத ஒரு நிலையிலே பெருமளவான நிதி தேவைகள் அவருடைய தனிப்பட்ட மருத்துவ தேவைகளுக்காகவும் அவருடைய நாளாந்த தேவைகளுக்காகவும் இருந்தபோதும் கூட அவர் அந்த தன்னிடம் இருந்த இறுதி சொத்துக்களையும் வந்து இந்த முன்னாள் போராளிகளுக்கே கொடுக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் 2009க்கு பின்னர் இந்த போராளிகள் தொடர்பாக எழுந்த விமர்சனங்களை அவர் மனதில் கொள்ளவில்லை. 2009 வரை தேசிய தலைவருக்கு பின்னால் என்ற ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக அவர்கள் செய்த தியாகங்களை மட்டும்தான் அவர் மனதிலே கொண்டிருக்கிறார். அந்த 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 கடமைகளை செய்தவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மன உணர்வோடு அவர் அந்த இறுதி வரைக்கும் அந்த கடமையை சரியாக செய்திருக்கிறார். உண்மையிலே வந்து அந்த செயல்பாடு உண்மையிலே சங்கர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் ஒரு பொது வழிகளிலே அதிகளவிலே வந்து எழுதப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது எல்லோருக்கும் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு விடயமாக இது இருக்கும் நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இன்று இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே இந்த போராட்டம் அதுக்காக தியாகம் செய்தவர்களை கணக்கெடுக்காமல் செல்லுகின்ற வகையிலான கருத்துருவாக்கங்கள் வந்து மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது சிறியண்ணாவினுடைய இந்த செயல்பாடுகள் என்பது வந்து உண்மையிலே ஒரு சரியான ஒரு பாதையை வந்து எல்லோருக்கும் காட்டுவதாக நிச்சயமாக அமையும். அந்த வகையில் அவரிடம் இருக்கின்ற விடயங்கள் எவ்வளவு இருக்கின்றன. அவர் இறுதி வரைக்கும் கைவிட மறுத்து உறுதியாக நின்ற அந்த தமிழ் தேசிய கொள்கைகளை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய இறுதி மூச்சுள்ளவரை நாங்கள் நேர்மையாக பயணிப்போம். உண்மையிலே சிறியண்ணா அவர்கள் ஒரு இயலாத நிலைக்கு சென்ற பொழுது அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்களிலே பலர் இருந்தாலும் அதிலே நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவராக சங்கர் அவர்கள் இருக்கின்றார். உண்மையிலே அவருக்கும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிறியண்ணா அவர்களை ஒரு சொந்த சகோதரனாக சொந்த குடும்ப உறுப்பினராக கருதி அவர் இந்த தேசத்துக்கு ஆற்றிய பணிக்காக அவர் தனித்து விடப்பட்ட உணர்வு ஒன்றுக்குள் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னால் முடிந்த பராமரிப்பு பணிகளை அவர் செவ்வனை செய்திருக்கின்றார். உண்மையிலே அந்த வகையிலே வந்து அவருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே தலை சாய்த்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் ஸ்ரீயண்ணாவினுடைய ஆத்ம சாந்திக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்ற அதே நேரத்திலே அவர் இறுதி வரை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருந்த அந்த தமிழ் தேசிய கொள்கைகளை நாங்கள் தொடர்ந்தும் உறுதியாக முன்னுக்கு கொண்டு செல்வோம் என்பதனையும் அவருடைய இந்த நினைவஞ்சலியிலே உறுதியாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கைனா. நீங்கள் தாயகத்தில் நள்ளிரவு நேரம் தொட்டு இருக்கிற நேரத்திலேயும் நீங்கள் இதில் வந்து சிறியனையை பற்றி நினைவு கூர்ந்தது இந்த ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றிகள். அடுத்ததாக பிரித்தானியாவில் இருக்கின்ற ஸ்ரீயனோட பழகின நீண்ட கால நண்பரும் பத்திரிகையாளருமான கோபி அண்ணா அவர்களை நினைவு ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டவனுடைய பட்டியலை ஜூம் பட்டியலை பார்க்கிற பொழுது ஒரு பெயர் இல்லை, ஸ்ரீஸ்கந்தராயா என்ற அந்த பெயர் அந்த பட்டியலிலே இல்லை. வழமையாக இது போன்ற நிகழ்வுகள் நினைக்கிறேன் ஜூம் பாவனைக்கு வந்து நினைக்கிற ஒரு 7 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். அதுக்கு முற்பாடு இந்த ஸ்கைப் போன்ற தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக நடக்கின்ற எல்லா விதமான தமிழ் தேசியம் சார்ந்த கூட்டங்களிலேயும் ஸ்ரீயண்ணா கலந்து கொள்வார். கேள்வி நேரத்திலே கூட அவர் தன்னுடைய தனக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் அதை கேள்வியை கேட்டார். இன்றைக்கு அந்த பெயர் இல்லை. இது ஒரு வெறுமனே ஒரு சிறு சம்பவம் அல்ல.
அதாவது இந்த தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த ஒரு நண்பர் குழாமிலே அல்லது ஒரு செயற்பாட்டாளர் குழாமிலே நாங்கள் ஒருவரை இழந்து விட்டோம் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. ஆகவே இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை அவர்களுக்காக செய்ததையிட்டு கரனுக்கும் இணையவர்களுக்கும் இந்த ஒழுங்கு செய்த இணையவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீயண்ணா தொடர்பாக எனது அனுபவங்களை குறிப்பிடுகின்றேன். 2015 டிசம்பர் மாதம் பஹவுசன் நகரிலே அனைத்துலக மக்களவை ஒரு 2 நாள் கருத்து அமர்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அதுக்காக நான் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு தங்கத்திலே தங்கியிருந்தேன். நான் தங்கியிருந்த என்னுடைய அறையிலே தான் ஸ்ரீ அண்ணா இருந்தார். அப்ப ஸ்ரீ அண்ணாவால் அங்கே இருந்து அந்த கழிப்பறைக்கு போக கூட இயலாதவராக இருந்தார். மற்றவரோட உதவியோடு தான் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அவ்வாறான ஒரு மனிதர், ஆனால் அடுத்த நாள் நடந்த கூட்டங்களிலே மிகவும் காத்திரமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு உறுதியான மனிதராக இருந்தார். பிற்பாடு 2016 ஒரு வருடம் கழித்து டோர்ட்மண்ட் நகரில் நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்விலே நான் கலந்து கொண்டேன். அப்போ ஸ்ரீயண்ணா வந்திருந்தார், பேர்லின்ல இருந்து டோர்ட்மண்டுக்கு வந்திருந்தார். அப்ப என்ன சொன்னார், காலையில விழிக்கிட்டு வந்த நாங்கள் சங்கர் முதல் நாள் இரவு முழுக்க வேலை செய்தபடியா அவரால் கார் ஓடையெல்லாம் போனது, நான் தான் ஓடிக்கணும். அவ்வளவு தூரமும் அவர் அந்த காரிலே ஓடிக்கணும் வந்திருக்கார். அவருடைய வசதி இனங்களுக்கு எல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் ஏன் அவர் செய்தார் என்றால், இந்த தேசம் நோக்கிய செயற்பாட்டில் தன்னாலான பங்கினை ஆற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் செய்தார். அவர் நினைக்கிற ஜெர்மனியில இருந்த காலம் நினைக்கின்ற 40 வருடத்துக்கு மேலாக இருந்தார். அந்த ஒவ்வொரு நாட்களும் அவர் தமிழ் தேசியம் சார்ந்துதான் சிந்தித்திருப்பாங்க நினைக்கிறேன். இறுதியில் இந்த 2009 பிற்பட்ட காலத்திலே கூட அவர் அவ்வாறு தான் இருந்தார். உங்களுக்கு தெரியும், 2009 கஜேந்திரகுமார் அவர்களை குறிப்பிட்டிருந்தார். 2009 முற்பட்ட காலத்திலே செயற்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் 2009 பிற்பாடு ஓய்ந்து விட்டார்கள், அல்லது வேறு கருத்துக்களுடன் இருக்கிறார்கள், அல்லது ஒரு குழப்பமான சூழல், குழப்பமான கருத்துக்களுடன் காணப்படுகிறார்கள், அல்லது மற்றவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கூறலாம். ஆனால் ஸ்ரீயண்ணா பொறுத்தவரை அதே உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இறுதி காலம் வரை இருந்திருக்கிறார். அவர் நினைக்க நோய்வாய்ப்பட்டு இந்த சமூக வலைத்தளங்களுடன் தொடர்பு அற்று போகிற வரைக்கும் அவ்வாறு தான் இருந்தார் என்பதை அவர் தினமும் பேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களிலே பதிகின்ற பதிவுகள் ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவருடைய செயற்பாடு என்பது வெறுமனே ஒரு சாதாரண செயற்பாடாக தட்டி கழிக்க முடியாத அளவுக்கு எங்களோடு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீயண்ணாவை நினைவு கூறுவோம் என்றால், வெறுமனே அவரை நினைவு கூறுவதாக மட்டும் இருக்காமல், அவர் செயற்பட்டது போன்று நாங்கள் எவ்வாறு செயற்பட போகின்றோம், முன்பு இருந்தது போன்று இந்த கட்டமைப்புகளை உறுதியாக வைத்திருக்க போகின்றோம், எவ்வாறு தாயகத்திலே எங்களோடு தோல்கின்ற அமைப்புகளுக்கு உதவப் போகின்றோம், முன்னாள் போராளிகளுக்கு உதவப் போகின்றோம் இந்த விடயத்தை தான் சிந்திக்கின்ற தருணமாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வேன். நன்றி. நன்றி கோபி அண்ணா. அடுத்ததாக அவரோட கொஞ்சம் நெருங்கி பழகின உதவியாளர் எங்களோட குவஞ்சோராயா அண்ணா அவரை பற்றி ஒரு ஸ்ரீ உரையாற்றும்படி அன்புடன் நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீயண்ணாவோட எனக்கு நீண்ட கால தொடர்பு இல்லை. இந்த கிளப் ஹவுஸ் அந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகுதான் அவரோட எனக்கு பழக்கம் வந்தது. ஆரம்பத்துல அவரோட இந்த சோசியல் மீடியாவில் கதைக்கைகளை அவர் பேசப்பட்டுள்ள ஒரு தேசிய உணர்வுள்ள ஒரு சாதாரண ஆள் என்ற மாதிரி தான் எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. பிறகு போக அவரோட கதைக்கைகளை உள்ளேக்குதான் அவர்கிட்ட அந்த எவ்வளவு காலம் அவர் இந்த உணர்வோட பயணிச்சிருக்கார் என்பது புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருந்தது. இன்றைய வரைக்கும் நான் அவருடைய இறுதிக்கிரியைக்கு போய் அவருடைய
உயிரில்லாத அந்த உடம்பை பார்க்குற வரைக்கும் நான் அவரோட நேர ஒரு காலம் சந்திக்கிறேன். இப்படி கிளப் ஹவுஸ்ல கதைக்கிறது, வேற வேற சோசியல் மீடியாக்குள்ள கதைக்கிறது, இதெல்லாம் பார்த்து தான் பிறகு அவருடைய அந்த தமிழ் தேசிய கருத்துக்கள் அவர் அடிக்கடி அதை பற்றி கதைக்கிறவர்கள் நான் பிறகு அவரை ரேடியோக்கு கொண்டு வந்து ரேடியோல இந்த இதெல்லாம் கதைக்க வச்சது. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் கடைசியா எனக்கு தான் அந்த செவ்வி தந்தவர். அது வந்து நான் திடீரென்று தான் கேட்டேன். அவசரமான சூழ்நிலை கதைச்சது. அவர் கேமராவுக்கு நான் அவரை இதுல பார்க்கல. அவர்கிட்ட தலை வேற இல்லை, முகம் சேவ் பண்ண இல்லை, ஒரு சோர்வா தான் இருந்தார். அப்ப நான் அதுல லைவ்ல அதை பற்றி ஒன்றும் கேட்க இயலாது. ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஒப்பரை கூட அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லையா பேர் எனக்கு கொஞ்சம் உடம்பு இயலாது டைம், அப்ப அவங்களுக்கு நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும். கஜேந்திரன் கையை பலப்படுத்துவார். அவர் கஜேந்திரன் குறிப்பிடுறத வந்து கஜேந்திர குமாரத்தான் கஜேந்திரன் குறிப்பிடுவார். கஜேந்திரன் கையை பலப்படுத்தணும், அதுக்கு எங்களால் என்ன செய்யலுமோ அதை செய்வோம் என்று சொல்லி அந்த நேரம் அவர் தண்ட சிரமத்தை பார்க்காம அந்த விஷயங்களை செய்திருந்தார். இப்ப அவரோட பழைய நாட்கள், நீண்ட காலம் பழைய நாட்கள், அவரோட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா, திருப்பி நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனா நான் அவர்கிட்ட இறுதிக்கிரியைக்கு கட்டாயம் போக வேணும். அவர் நான் நேர சந்திச்சு 2 நாள் பழக்கம் இல்லை என்றாலும் இறுதிக்கிரியைக்கு போக வேணும் என்று நான் அது நின்று போனது வந்து அந்த கடைசியா அவர் எனக்கு தந்த அந்த இன்டர்வியூ. அதுல அவர் தந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம அந்த கட்சிக்காக தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேணும் என்ற அந்த அவர் பட் அந்த கஷ்டம் தான் என்ன அவரை கட்டாயம் போய் அவருடைய இறுதிக்கிரியைக்கு போயிட்டு வர வேணும் என்றது உந்துதலை தந்தது. போனது வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள் அங்க அவற்ற இந்த செயற்பாடுகள் தொடர்பாக வந்து ஒரு புகைப்பட ஒரு ஸ்லைட் ஷோ, ஒரு போட்டோ ஷோ ஒன்று அந்த ஸ்கிரீன்ல ஓடிக்கொண்டிருந்துச்சு அந்த ஃபியூனரல் ஹோலுக்குள்ள. அந்த போட்டோ ஷோவிலேயே வந்து புலனே நீங்க கதைச்ச விஷயங்கள் அந்த போட்டோ ஷோவிலேயும் வந்துடும். அவர் தனியா வீல் சேர்ல இருந்து தேசிய கொடியை பிடிச்சு கொண்டு இருக்கிறது, என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், அந்த விஷயங்கள் எல்லாம் அதிலே சொல்லி காட்டப்பட்டது. அங்க எனக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. அதுல நான் முக்கியமா அதுல சொன்னது வந்து திருப்பனார்கள் ரிப்பீட் பண்ற பொருத்தம் நினைக்கிறேன். ஒரு மனுஷன் பிறக்கிறதும் வாழ்றதும் மறைகிறதும் என்பது நடக்கிறது தான். ஆனால் வாழைக்குள்ள மனுஷன் எப்படி வாழ்ந்தான், என்ன செய்தான், மறையக்குள்ள இந்த உலகத்துக்கு என்னத்தை விட்டு செல்றான் என்ற ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அவர் வந்து அவர்கிட்ட வாழ்நாள் உயிர் துடிப்பு வந்து தமிழ் தேசியமும் தேசம் நோக்கிய சிந்தனை தான். அப்ப அந்த அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு எங்களுக்கு என்ன செய்தியை சொல்லிட்டு போயிருக்கான்னு நாங்க தேடி பார்க்கல வந்து இன்னும் ஓரமா நாங்கள் தேசியத்துக்காகவும் தேசத்துக்காகவும் உழைக்க வேண்டியது இன்னும் எங்களுக்கு முன்னால நிறைய வேலையா இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதோட வந்து நெஞ்சில வந்து தேசத்தின் காதலும் தமிழ் தேசியத்துக்கான உறுதியும் இருக்கிற பட்சத்துல உடல்ல ஏற்படக்கூடிய பலவீனங்கள் வந்து அது ஒரு பொருட்டல்ல என்பதற்கு சிறியதான் ஒரு சரியான உதாரணம். இன்னும் அவர் விட்டு சென்ற அந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்று உறுதி கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி புவனனா. அடுத்ததாக சிறியனோட நீண்ட காலம் பழகினவரும் கனடா தேசத்தில் இருக்கின்ற என்னோட மக்களவையில் நீண்ட காலம் பயணித்த தேவான அவர்கள் சிறியனை பற்றி சில நினைவு காட்டும் மாதிரியான புரோகிராம். நீங்க நாட்டுப்பற்றாளர் சிறியண்ணா அவர்களுக்கான நீங்க நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கனடிய தமிழர் தேசியவையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறியண்ணா அவர்களோடு நான் அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை உருவாகிய பின்புதான் அவரோடு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முந்தைய அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே எனக்கு முன்னால் அவரால் பெற்றெடுக்காத மகனாக செயற்பட்ட சங்கர் அவர்கள் மிக விரிவாகவும் மற்றும் தாயகம் நோக்கிய பார்வைகள் சார்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர், செயலாளர் போன்றவர்கள், இயக்குனர் கௌதமன் போன்றவர் மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கமைக்கின்ற கரண் போன்றவர்கள் எல்லாம் மிக தெளிவாக கூறியிருக்கின்றீர்கள். நான் ஒரு சில விடயங்களை மாத்திரம் இவற்றிலிருந்து கடந்து கூறிவிட்டு நான் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்த விரும்புகின்றேன். சிறியண்ணா அவர்கள் தனியவே ஜெர்மன் நாடு சார்ந்த செயற்பாடுகளை கவனிப்பவராக மாத்திரம் இருக்கவில்லை, தாயகம் நோக்கிய செயற்பாடுகளை மாத்திரம் உன்னிப்பாக கவனிப்பவராக இருக்கவில்லை.
ஐரோப்பிய நாடுகள் சார்ந்து கனடாவில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறு விடயங்களை கூட மிக நுட்பமாக கவனிக்கின்ற ஒரு மாபெரும் செயற்பாட்டாளராகத்தான் நான் ஸ்ரீயண்ணாவை பார்ப்பேன். கனடாவிலே எந்த ஒரு நிகழ்வுகள் இடம்பெற்றாலும், அது ஈழ விடுதலைக்கு வலி சேர்க்கின்ற நிகழ்வாக இருக்கட்டும், ஈழ விடுதலைக்கு பின்னடைவு ஏற்படுகின்ற சச்சரவுகள் போன்றவையா இருந்தாலும் உன்னிப்பாக கவனித்து உடனடியாக தொலைபேசி எடுத்து அவருடைய உடலிலே அவர் வலுவிழந்தவராக நீங்கள் குறிப்பிட்டது போன்று இருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளமும் அவருடைய குரலும் ஆணித்தரமாக இருக்கும். என்ன எது தேவா என்று அவர் கூப்பிடுவது எல்லாம் எவரும் அவரோடு பேசுகின்ற பொழுது அவரை யாரும் மதிப்பிட முடியாத ஒரு மாபெரும் செயற்பாட்டாளராகத்தான் நான் நாட்டுப்பற்றாளர் சிறியண்ணா அவர்களை பார்க்கின்றேன். அது மாத்திரமன்றி சிறியண்ணா அவர்களை பற்றி நிறைய அவரோடு பழகியவர்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள். ஒரே ஒரு விடயத்தை தான் நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். சிறியண்ணா போன்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருந்தால், எதிர்காலத்திலே சிறியண்ணா அவர்கள் எதை தன் தோள் மேலே சுமந்தாரோ, எந்த எண்ணத்தோடு இறுதி வரை பயணித்தாரோ, ஒரு விடயத்தை சங்கர் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது நிச்சயமாக அனைவருக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்ணீர் மல்கி இருக்கும். தன்னுடைய அனைத்து இறுதி சொத்துக்களும் தன்னுடைய மரணத்தை ஏற்கனவே தீர்மானித்து அதை விட்டு அதை கூட அங்கு இருக்கின்ற போராளிகளுக்கு அனுப்பிவிட்டு என்னை தேசியமும் தேசிய செயற்பாட்டாளர்களும் கைவிட மாட்டார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு பயணித்த அந்த மாபெரும் நாட்டுப்பற்றாளர் சிறியண்ணா அவர்களுக்கும் அவருடைய கனவு, அவருடைய எண்ணப்பாடு, அவர் தோல் சுமந்த அவருடைய விடுதலை வீச்சு, நாம் தொடர்ந்து அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற நாள்தான் சிறியண்ணாவுக்கான ஆத்ம சாந்திக்கான நாளாயிருக்கும். அவருடைய பயணத்திலே, இந்த விடுதலை வரலாற்றிலே இழப்புகள் ஒன்றும் தமிழ் தேசத்துக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அந்த இழப்புக்கான நாம் சரியான மரியாதை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் சிறியண்ணாவின் எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறுவதற்கு அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் நாட்டுப்பற்றாளர் சிறியண்ணா அவர்களுக்கு கனடிய தமிழர் தேசியவையின் சார்பிலே வீர வணக்கத்தை செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி இதுவானா. அடுத்ததாக தாயகத்திலிருந்து கலந்து கொண்டு இருக்கிற தவவாளன் இருக்கிறாராகும். தவவாளன், உங்களால் கதைக்க முடியுமோ? அனைவருக்கும் வணக்கம். தேச விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை நெஞ்சில் இருத்துகின்ற இந்த கார்த்திகை மாத பொழுதுகளிலே அவர்களுக்கு ஒரு கணம் தலை சாய்த்து தேசத்தை நோக்கி சதா சிந்தித்து எங்களுக்கெல்லாம் உத்வேகத்தை தந்து நீண்ட காலமாக பல பணிகளை செய்து மருத்துவம் அடைந்திருக்கின்ற சிறியண்ணா அவர்களுடைய இந்த நீங்கா நினைவுகளோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பல ஆழமான கருத்துரைகளை கேட்டவனாக சிறியண்ணாவினுடைய அந்த பயணப்பாதையிலே தொடர்ச்சியும் முயற்சியுமாக சில வருடங்கள் இணைந்திருந்தாலும் அவருடைய நினைவுகளை சுமக்கின்ற இந்த நேரத்திலே என்னுடைய கருத்துக்களையும் ஒரு சில வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வதிலே நான் எனக்கு கிடைத்த ஒரு பேராக நான் நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த சிறியண்ணை அவர்கள் எனக்கு அறிமுகமானது குமரண்ண வாயிலாக. ஒரு உதவி திட்டம் ஒன்றுக்காகத்தான் சிறியண்ணை எனக்கு அறிமுகமாகிறார். இது உதவி திட்டம் என்றதுக்கு அப்பால இந்த செய்தி ஊடாக நான் சொல்ல வருகின்ற விடயம் எதுவென புரியும் நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழர் தேசம் நில ஆக்கிரமிப்பில காலந்தோறும் சிங்கள பேரினவாதத்தால் அபகரிக்கப்பட்டு வருகின்ற சூழல்ல வவுனியாவினுடைய ஒரு எல்லை கிராமம் ஒன்றுல நீண்ட காலமாக அந்த மக்கள் அடித்து விரட்டப்பட்டு மீளவும் அந்த மக்கள் மீள குடியேறிய போது பல்வேறுபட்ட இடர்களை சுமந்திருந்தார்கள். அந்த நேரத்துல அந்த மக்களை குடியேற்றி சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பை அந்த எல்லையோர கிராமத்தில தடுப்பதனுடைய அந்த காவல் வேலியாக அந்த மக்களை நிலைநிறுத்துவதான் ஒரு நோக்கமாக எங்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் அந்த மக்களை நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால் எங்களிடம் இருந்த சவால், அந்த மக்கள் குறிப்பிட்ட காலமேனும் ஒரு வருமான முயற்சியை ஈட்டுகின்ற காலம் வரையிலாவது அந்த மக்கள்
அந்த இடத்துல இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழியினை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே எங்களால் இயன்ற செயற்பாடுகளை அந்த மக்களை அந்த இடத்திலே குடியமர்த்தி, நான் சொல்வது வவுனியா வடக்கினுடைய ஒரு எல்லையோர கிராமம் காஞ்சூரம் ஓட்டை என்கின்ற ஒரு கிராமத்திலே நீண்ட காலம் குடியேறாத 44 குடும்பங்கள் அங்கே குடியமர்த்தப்படுகின்ற போது இராணுவ புலனாய்வு கட்டமைப்பில இருந்து அத்தனை அரச இயந்திரங்களும் அந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்திருந்தார்கள். காரணம், அந்த இடத்திலே மக்கள் நீண்ட தங்களை நிலைநிறுத்தினால் ஆக்கிரமிப்புகளை, அந்த நில ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து தமிழர் தாயகத்தை நோக்கி அல்ல தமிழர்களை நோக்கி நகர்த்த முடியாத சூழல் ஏற்படும் என்ற அடிப்படையிலே எந்த ஒரு அடிப்படை விஷயங்களையும் கொடுக்காமல் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் மிக வேகமாக நகர்ந்தது. ஒரு பக்கம் வனவள திணைக்களத்தினுடைய நெருக்குவேரம், மறுபுறம் இராணுவ புலனாய்வாளர்கள் நெருக்குவேரம் அந்த மக்களை மீளவும் தாங்கள் தற்காலிகமாக வசித்த முகாங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி நிலையை ஏற்படுத்தியது. ஆனால் நாங்கள் உறுதியாக இருந்தோம், அந்த இடத்திலே அந்த மக்களை விட்டு அகலவிடக்கூடாது, அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலியாக அந்த மக்களுடைய இருப்பிடம் அமையும் என்ற அடிப்படையிலே அந்த மக்களுக்கு தேவையான விடயங்களை நோக்கி நகர்கின்ற போது ஜேர்மனிலே குமரண்ணா ஊடாக நாங்கள் இந்த விடயங்களை தெரியப்படுத்தி, முகப்புத்தகங்கள் வாயிலாகவும் இந்த விடயங்களை தெரியப்படுத்துகின்ற போது ஸ்ரீ அண்ணன் எங்களுக்கு அறிமுகமாகிறார். ஒரு உதவி திட்டம் ஊடாக அந்த மக்களுக்கு தேவையான விடயங்களை தான் செயற்படுத்துகிறேன் என்று சொல்லி உடனடியாகவே அந்த மக்களுக்கு தேவைப்பட்ட அத்தியாவசியமான பொருட்கள், நான் குறிப்பிட்டு சொல்ல வேணுமாக இருந்தால், அந்த மக்கள் இங்கே வருகின்ற போது ஒரு ஒரு திருவலக கூட அவர்களிடம் இருக்கவில்லை. நான் அடிப்படை விஷயத்தை சொல்றேன். அப்ப அந்த மக்களுக்கு தேவையான பாயில இருந்து, சமையல் பாத்திரங்கள்ல இருந்து, அந்த மக்கள் தொடர்ந்தும் அந்த இடத்துல இழைக்கக்கூடிய பல்வேறுபட்ட பொருட்களை வழங்குவதற்கான உதவியை உடனடியாகவே தன்னுடைய அந்த அமரத்துவமடைந்த மனைவியினுடைய நினைவாக அந்த செயற்பாட்டை உடனடியாக முன்னெடுத்திருந்தார். உண்மையிலே இந்த உதவி என்றதுக்கு அப்பால நான் சொல்லக்கூடிய விடயம், இது ஒரு எல்லையோர கிராமங்களை பாதுகாத்து எங்களுடைய நிலங்களை நில ஆக்கிரமிப்பிலும் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டுக்கு அவர் எந்த அளவுக்கு சிந்தித்தார் என்றதான் உடனடியாகவே நான் சிந்தித்தேன். திருவண்ணாமலை மாவட்டத்திலே இன்றைக்கு நிலம் எப்படி ஆக்கிரமிக்கப்படுகின்ற என்ற துயரங்கள் அவர் நன்கு அறிந்திருந்தார். அந்த அடிப்படையில தான் நாங்கள் அந்த விடயங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போகின்ற போது அவருக்கு இலகுவாக புரிந்தது இதனுடைய அந்த ஆபத்தும் இதனுடைய முக்கியத்துவமும். அந்த அடிப்படையிலே அவருடைய தொடர்புகள் தொடர்ந்து அவர் வயதுக்கு மூத்தவராக இருந்து பல்வேறுபட்ட நேரங்களிலே எங்களை வழிப்படுத்துவார், பல உத்வேகங்களை தருவார். நாங்கள் சோர்ந்து போகின்ற நேரங்களில் எல்லாம் மிக காத்திரமான கருத்துக்களை தருவார். தேர்தல்கள் நேரங்கள்ல எங்களுக்கு பல ஆக்கபூர்வமான கருத்துக்களை சொல்வார். சில நேர்காணல கூட அவர் எடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் ஒரு வேட்பாளனாக களமிறங்கிய போது சில அனுபவங்களை அவர் மூலம் நான் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். இந்த தமிழர் தாயகத்தில் இருக்கிற நெருக்கடிகள், தமிழர் தாயகம் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், அதற்கு நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் தொடர்பாக அவருடைய அந்த கேள்விகள் என்னை பல இடங்களில் வியக்க கூட வைத்திருந்தது. இவ்வாறு சதா இந்த தேசத்தை சிந்தித்து கொண்டிருந்த ஒரு பெருமனிதனை இழந்து நிற்பது உண்மையிலே தமிழர் தேசத்துக்கும் அல்லது புலம்பெயர்வில் இருக்கிற உங்களை போன்ற தாயத்தை நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. நான் இந்த விடயங்களை அறிந்தவுடன் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கவலை ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டது. ஸ்ரீயண்ணாவை நாங்கள் இனி காண முடியாது என்ற ஒரு மனதுக்கம் இருந்தாலும் இங்கே உரையாடிய எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர், செயலாளர், ஏனியவர்கள், புலம்பெயர்வில் இருக்கிற ஏனியவர்கள் உரையாடியதை போல அவர் நிச்சயமாக எங்களை வழிப்படுத்துவார். அவருடைய உத்வேகம், அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம் எவ்வாறு இந்த தாயகத்தை நோக்கியதாக இருந்ததே அதை நாங்கள் சிறமேற்கொண்டு இந்த தேச விடுதலைக்கான பணியிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேணும் என்றதுதான் இன்றைக்கு ஸ்ரீயண்ணா அவர்களுடைய இந்த நினைவு பகிர்வில சொல்லக்கூடிய விடயமாக இருந்தது. இளையோர்களுக்கான ஒரு உத்வேகத்தை தந்த ஒரு பெருமகனுக்கு நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய ஆழ்ந்த இதய அஞ்சலிகளையும் இந்த இடத்திலே தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தகவலன். அடுத்ததாக பிரித்தானியாவில் இருக்கின்ற சகோதரி அஞ்சலி அவர்களை அவர் நிறைவுரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு இணைந்திருக்கின்ற எல்லா பெரியார்களுக்கும் மற்றது கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம்.
சிறியையாவை எனக்கு கடந்த 4 வருடங்களாகத்தான் தெரியும். அதுவும் வானொலியூடாகத்தான் தெரியும். அவர் இந்த துக்ககரமான சம்பவம் நடக்கும் முதல் அவரை நான் பார்க்கணுமென்று பலமுறை யோசிச்சிருக்கிறேன். ஆனா அதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதது மிகப்பெரிய ஒரு கவலை. சிறியையா அவர் தமிழ் தேசிய ஒரு செயற்பாட்டாளர், மிக பெற்றாளர். அவர் தன்னுடைய காலத்துக்கு முதல் இந்த தமிழீழம் கிடைக்கணும் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன மகள் என்றுதான் கூப்பிடுவார். அவரை நான் ஐயாண்டு கூப்பிடுறேன். இப்ப அவர் ஒவ்வொரு நாளும் எங்களோட கதை கேட்க சொல்லுவார். நான் போறதுக்கு இடப்பில்லை, இந்த தமிழீழம் எங்களுக்கு கிடைக்கணும், அதான் என் கனவு என்று அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருப்பார். அதை விட நான் இந்த அமைப்புகளுக்கு அல்லது மக்களை சார்ந்து ஏதாவது அறிக்கை எழுதியக்குள்ள சிறியா தமிழ் புலமை மிக அதிகம் பெற்றவர். அப்ப மக்களவை யாப்பு உருவாக்கத்துல கூட சிறியாண்ட பங்கு அது அளவுக்கு அதிகமா இருக்குன்றவர் என்னோட கதை கேட்க சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்க அந்த அமைப்புல அறிக்கை எழுதிக்குள்ளலாம் அவர்கிட்ட நான் பிழை ஏதாவது அந்த அறிக்கையில எழுத்து பிழை தமிழ் பிழை இருந்தா அவர்கிட்ட தான் அனுப்புவேன். ஐயா இதை பார்த்து எனக்கு இருக்கா சரி பார்த்து அனுப்புங்கொண்டு அவர் உடனே இரும்பில்லை இப்ப கொஞ்சம் வாரன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஒரு சின்ன எழுத்து பிள்ளை இருந்தாலும் அதை வடிவா பார்த்து எனக்கு அதை உடனே அனுப்பி வைப்பார். அவர் எப்படி எவ்வளவு அந்த கடைசி காலத்துல அவர் சரியா இயலாம இருந்தாலும் தண்ட இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் அவர் என்ன உதவி தமிழ் தேசியம் சார்ந்து என்ன உதவி கேட்டாலும் அவர் உடனே மறுக்காம அதை செய்து தந்திருக்கிறார். ஐயாண்ட இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்தது இந்த அவற்ற காலத்துல எங்களுக்கு தமிழீழம் நாங்கள் அதை நோக்கித்தான் எல்லாரும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அவற்ற அந்த அந்த தமிழீழத்துக்கான தாகம் இன்றைக்கு ஒரு நாள் நிறைவேறும். அத நாங்க எல்லாரும் இங்க வந்திருந்த கஜேந்திரகுமார் அண்ணா, கஜேந்திரன் அண்ணா, கௌதமன் அண்ணா அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா ஐயாண்ட அந்த தமிழீழ கனவை நிறைவேற்றத்துக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு ஐயாக்கு வணக்கத்தை செலுத்தி கொண்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சகோதரி அஞ்சலி அவர்களுக்கு. அடுத்ததாக ஜெர்மனியில இருந்து ராய் அண்ணா இருக்கிறார். ராய் அண்ணா, உங்களால கலைக்க முடியுமோ? கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் என்னுடைய பொழுது என்னுடைய கடுமையான வேலை பழுவுக்கு நினைக்கிறேன். வேலை பகுதியில் நிற்கிறதாலும் நான் கொஞ்சம் பேச முடியாத ஒரு துப்பாக்கி நிலைமை இருக்குது. நிச்சயமாக எல்லாருடைய உணர்வுபூர்வமான பேச்சுக்களையும் செவிமடுத்திருக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் என்ற நம்பிக்கையோட இந்த தவிர்க்க முடியாத இந்த பொழுதிலிருந்து உங்களை எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் தொடர்ந்து பேச முடியாத அந்த துப்பாக்கி எல்லாமே பகிர்ந்து கொள்றேன். நன்றி இந்த வாய்ப்பு. நன்றி ராயண்ண. அடுத்ததாக கனடாவில இருந்து சிவகாதினி அக்கா இருக்கிறா. அக்கா, உங்களால கதைக்க முடியுமோ? கதைக்க விரும்புறேன். நல்லது, வாய்ப்புக்கு நன்றி. முதற்கண் நீங்க கூடியிருக்க எல்லாருக்கும் இந்த இப்படி ஒரு நிகழ்வு ஒழுங்கமைத்த கரனுக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் ஒரு புள்ளியில தேசியத்துக்காக உழைக்கிற அத்தனை பேரும் ஒரு புள்ளியில சேர வேணும் என்று நினைச்ச ஸ்ரீ அண்ணாவுக்கு நாங்க செய்யற முதல் நன்றி இதுவா இருக்கும். ஏனென்றால் நான் எனக்கு இப்பதான் ஒரு விடயம் என்னென்றால் தெரியுது. என்னென்றால் நான் முகநூல்ல யோகராசா ஸ்ரீஸ்கந்தராஜா என்று தெரிஞ்சுக்கிறேன். ஆழமா ஒவ்வொரு முகநூல் எனக்கு 20 முகநூலுக்கிட்ட தடை செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட காலங்கள்ல சில பேர் பின்தொடர்ந்து வருவினம் நம்ம நட்பு கப்பினம். அப்படி ஒருவராத்தான் அவரை தெரிஞ்சது எனக்கு ஆரம்பத்துல. அப்ப அவர் என்னோட கதைச்ச விஷயங்கள்லயும் வணக்கம் போட்டால் நாங்கள் முகநூல்ல பதில் போடாம இருந்திருக்கிறோம். ஆனா அவருடைய பிறகுதான் ஒரு முறை போட்டிருந்தார். அந்த அவருடைய முகநூல்லையும் அது போட்டிருக்கார். நாடின செய்தது நமக்கு நான் ஏன் பிறந்தேன் என்ற பாடலை எழுதியிருந்தார். அது அப்ப யாரோ ஒரு முகநூல் நட்பு நான் பெருசா அவரை பார்க்கல. ஆனா அவர்தான் நான் ஸ்ரீனாவோட வானொலியில பேசியிருக்கிறேன், செவி கண்டிருக்கிறேன். தமிழ் தேசிய உணர்வாளராக மக்கள் அமைப்புல இருந்து அதே போல தொடர்ச்சியாக முகநூல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நான் எழுதுற பதிவுகளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வந்தது
தொடர்ச்சியாக அதுல எங்களுடைய கூட்டங்கள்ல வந்ததெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இவர் தான் எவர்ன்றதை நான் ஒரு காலத்திலையும் யோசிக்கல. அப்படி யோசிக்கும் போது ஒரு செய்தியை வலுவா சொல்லி இருக்கிறார். என்னடா நீங்க எல்லாரும் மிச்ச விஷயங்கள் நிறையவே சொல்லி இருக்கிறீங்க. ஒரு புள்ளியில நாங்க இணைகிறது மிக முக்கியமான ஒரு கடமை. அதாவது நிலத்துல தாயத்துல இன்றைக்கு எங்களுக்காக உண்மையாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, புலங்கள்ல இருக்கிற கட்டமைப்புகள், தமிழகத்துல இருக்கிற இன உணர்வாளர்கள் ஒரு புள்ளியில இணைஞ்சு செயல்பட வேண்டியது எப்படி என்றது, இணைந்து செயல்பட வேண்டும் என்றதையும் எப்படி என்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்றதை நான் இங்க வலுவா பார்க்கிறேன். ஏனென்றா இப்ப எவ்வளவு உணர்வாளர்கள் இருக்கிறோம், பல அமைப்புகள் இருக்கிறோம் உலகளாவிய ரீதியில. வெளிப்படையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவை வெளிப்படுத்துகிறேன். ஏனென்றால் கட்சி சார்ந்த அரசியலாக போய்விடக் கூடாது என்று. இன்றைக்கு எது சரியான வழி என்றதை தெளிவாக கோடிட்டு காட்டின ஒரு மாண்பாளராகத்தான் நான் இவரை பார்க்கிறேன். இன உணர்வாளர், நாட்டுப்பற்றாளர் என்ற எல்லாத்துக்கும் மேலான ஒரு நாட்டுப்பற்றாளர் எப்படி செய்யப்பட்டார் என்ற வழியில தேவா சொன்னது போல நாங்கள் இயங்க வேணும் என்றால், முக்கியமாக எது சரியானவர்கள் என்ற விடயத்துல நாங்கள் எல்லாரும் கோடிட்டு காட்டி செயல்பட வேண்டும், ஒன்றிணைஞ்சு செயல்பட வேண்டும். ஏன்னா தவறானவர்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறது எங்களோட பயணத்தை இன்னும் இன்னும் பின்னடைய செய்யும். அதுல நாங்கள் தெளிவாக இருக்கணும் நான் விரும்புறேன். அவருடைய ஒரு நாங்களும் சாதாரண ஆக்கள் சில நாங்க அந்த ஒரு கோழி ஒரு முட்டை போட்டு கொக்கரிக்குமாம், ஆமை 1000 முட்டை போட்டு அமைதியா இருக்கும் என்று. அப்படித்தான் அவரை பார்க்கிறேன். ஏனென்றால் என்னுடைய எழுத்துக்களை அவர் வரவேற்கிறார், பாராட்டுறாரு நான் நினைச்சிருந்தால் இப்பதான் தெரியுது ஒரு மிகப்பெரிய நாட்டு பெற்றாளரோடு நான் உலகாலம் வெறுமனே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவாளராக இல்லாமல் தமிழ் தேசியத்துல உயிர்ப்போட எப்படி இருக்கணும், யார சரியாக தெரிவு செய்யணும், எப்படி பயணிக்கணும் என்றதை ஒரு கோடிட்டு காட்டின ஒரு நேர்மையான மனிதரோடு நாம் ஒரு நட்பு வட்டத்தில் இருந்திருக்கிறேன்ன்றது இன்னைக்கு நான் பார்க்கிறேன். ஊடகவியலாளராக அவரோட உரையாடி இருக்கிறோம். ஆனா எல்லா புள்ளிகளும், அதை யானையை பார்த்த கூடன் போலதான் நாங்களும் பார்த்திருக்கிறோம். இன்னும் அவரை பற்றி நிறைய அவரை போன்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லா திறனையும் எல்லா இதையும் தேசம் நோக்கி, நாடு நோக்கி, எங்களுடைய தேச விடுதலை நோக்கி கொண்டு செல்வது எப்படி என்று வாழ்ற வாழ்க்கையை கற்று தந்திருக்கிறார்கள். இப்படியான கூட்டங்களும் நாங்கள் பகிரும் பொழுது மற்றவர்களுக்கு ஊக்கம். இங்க ஏற்கனவே கோபி நான் சொன்னது போல எழுத்து வடிவத்துல இவை வந்தா இன்னும் சிறப்பு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. அடுத்ததாக பிரித்தானியிலிருந்து நியூட்டனை இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களால கதைக்க முடியுமெண்டா இல்லாட்டி அடுத்தாள். ஓம் வணக்கம். வணக்கம் கரண். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் நிற்கிறேன். உண்மையில எப்படியா நீங்கள் சரி என்னை பற்றி காட்சி பண்ணி கேட்க நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். உண்மையா இந்த தேச பணிக்காக இந்த வெளிநாடுகளில் தாயகத்துல உயிரை கொடுத்து போராடிய மாவீரர்கள் இருக்கணும். அது நேரம் அந்த காலத்துல வெளிநாடுகளுக்கு இன்றைக்கு 40-45 வருடங்களை கடந்து இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 60, 65, 70 வயசாகியும் இன்றைக்கும் பிரித்தானியாவிலேயும் ஒரு சிலர் இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கணும். அவைகளை பற்றி நீங்கள் எல்லாரும் காட்சி பண்ணிக்க நான் அதை யோசிச்சு மிகுந்த கவலையோட இருக்கிறேன்னா போராட்டம் எவ்வளவு நிலையில நிற்குது, எத்தனை சங்கடங்களை சந்திச்சு கொண்டு நிற்குது, எதிர்ப்புகளை சந்திச்சு கொண்டு நிற்குது, குளறுபடிகள். அப்ப இப்படியான இதுக்குள்ள நின்று குறிப்பா 2009க்கு பிறகும் ஒரு நேர்நிலையாக நின்று அந்த தேசத்துக்காக நின்று தங்களோட இறுதி காலத்துல உயிரை ரொம்ப கவலை. நன்றி. நன்றி நியூட்டனா. இந்த நேரத்தில் நான் மீண்டும் நினைவுறேன். என்னென்னா நாட்டுப்பற்றாளர் சிறியனையை நினைவு கொண்டு நாங்கள் எல்லாம் இதை கொண்டிருக்கிறோம். நான் இப்போ ஒரு ஒழுங்குபாடியோ இந்த இது மடியில் இந்த பேரில் மானிட்டரில் திரையில தெரிகிற பேர் ஒழுங்குபாடி தான் நாக்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். மன்னிச்சு கொள்ளும். சில நேரம் தாமதமாக உங்களை நாங்கள் அழைக்கிறதால ஏதாவது இருந்தால் நான் மன்னிச்சு கொள்ளுறோங்க. அடுத்ததாக தாசனை உங்களால் கதைக்க முடிஞ்சா கதைங்க. வணக்கம். நான் தாசன் டென்மார்க்லேருந்து அழைக்கிறேன். நாட்டுப்பற்றாளர் சிறியனை எனக்கு அனைத்துலக ஈழத்தமிழ் மக்களவையும் உலகத்தான் நானும் அறிமுகம் கிடைச்சது. நம்மளாக இந்த ஸ்கைப் கூட்டங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த கூட்டங்கள்லாம் கலந்து கொள்வார் வெளியிலிருந்து. அப்படி கலந்து கொண்ட அறிமுகத்தோட நேரடி ஒரு சந்திப்புக்கு அப்பைக்கு எனக்கு தெரியாது, அவரால் நடக்க முடியாதுன்றது கூட வடிவா தெரியாது. நல்ல ஒரு காத்திரமான பங்களிப்பை மக்களவைக்குள்ள பணியாற்றி கொண்டு வந்தவர். அப்போ அங்கே நேரடியாக அங்கே பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மனசங்கமாக இருந்தது. அப்போ தான் நான் தெரிஞ்சோன்னே ஆளுக்கு இருந்து அப்போ அந்த இடத்துக்கு பெர்லின்ல இருந்து சங்கரோட இணைஞ்சு தான் நாங்கள் வந்திருந்தவர்.
அதுக்கப்புறம் அந்த கூட்டங்கள் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து பாடுறதக்கதாக இருந்தது. அதோட வந்து அந்த கூட்டங்களுக்கு எவ்வளவு குளறுபடிகள் அதில் கருத்து முரண்பாடுகள் என்றாலும் ஒரு காலத்திலையும் அவர் வந்து வார்த்தைகளை பிரியவங்களை வந்து விட்டதும் இல்லை. அவற்றை இத்தனை பேர் பார்த்த பிரியவங்களை தவறலா விட்டு மாறி மன்னிப்பு கேட்டுலாம் நடந்து கொண்டிருக்கல. இவர் அவர்களுக்குள்ள வயசு மூத்தவர். அந்த இடத்துல அத்தனை கருத்துக்களை நிலையான கருத்துக்களை வடிவாக உறக்கமாக சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி எல்லோரையும் ஒன்றிணைச்சு கொண்டு வர பக்குவமான செயல்பாட்டில் முன்வராண்டு செயல்பட்ட ஒருத்தர். ஸோ அவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அத்தோடு நான் நினைச்சு பார்த்தேன், சங்க சொன்னவர் வந்து அவர்கிட்ட இந்த இறுதி நிகழ்வில் நான் படங்கள் மூலம் பார்க்க தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். வந்து இப்போ அவருக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் அவர்கிட்ட இறுதி நிகழ்வில் சுற்றி நின்று அந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு மேலே மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. கவலைக்கு மத்தியிலும் சந்தோஷமாக இருந்தது. என்ன சொன்னால் அவர் குழந்தைகள் இருந்திருந்தா கூட அவர்கிட்ட பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் இருந்தால் அதில் நின்று இருந்த அந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி செய்திருந்தோம். அன்றைக்கு வெளியிலிருந்து அந்த இளம் பிள்ளையிலேருந்து அவருக்கு பந்தம் பிடிச்சொண்டு நின்று இருந்த அந்த படத்தை பார்க்கும்போது மனமுறிய போனான். வந்து அவருக்கான அந்த அந்த மரியாதையை அந்த பிள்ளைகள் அந்த குழந்தைகள் செய்திருக்கணும். அப்படி அவர் அவற்றை வாழ்க்கையை வந்து அங்கே மக்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கான்றதை பார்க்கக்கூடிய இருந்தது. மிச்சப்படி அவருடைய செயல்பாடு சம்பந்தமா நீங்க எல்லோரும் கதைச்சிட்டீங்க. நேரமும் கூடுதலபடியா அவருக்கான வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு எனது உரையை முடிச்சுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாசன் அண்ணா. அடுத்ததாக நோர்வேல இருந்து சிவான நினைக்கிறீங்க, உங்களால கதைக்க முடியுமாண்ணா? ஆமாம், நான் சிவாகிறேன். எனக்கு உங்களோட அளவுக்கு இவரோட பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் ஓரளவு வேறு தெரியும், அவருக்கு என்ன தெரியும். அது ஒரு செயற்பாட்டாளர் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது எங்களுக்கு எல்லாருக்கும். முக்கிய விஷயம் அவர் சொன்னதையோ இல்லை அவர் கடைப்பிடிச்சதை நாங்களும் கடைப்பிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்வோம். அவர்கிட்ட ஆத்மா சாந்தி அடைய எனது இறங்குகிறார். நன்றி அண்ணா. அடுத்து தயாண்ண போலண்டில இருந்திருக்கின்ற அவரோட நீண்ட காலம் பழகினவர். இப்போ தயாண்ண நீங்க. வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கு இந்த நேரத்தில் செயற்காக வணக்கம் செலுத்த கூடியிருக்கின்ற அனைத்து உணர்வாளர்களுக்கும் எனது அஞ்சலி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே சரியான பெருந்த அரசரை ஆராய்ச்சிருக்கிறீர்கள், சொல்லியிருக்கிறீர்கள், காய்ச்சிருக்கீங்கள். நாங்கள் இறுதி நிகழ்வுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் அங்கே பார்க்கல தெரிஞ்சது அவர் இவ்வளவுக்கு அறமாக அவர் வாழ்ந்தவர். ஆனால் எங்களுக்கு அதில் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுவது என்று சொன்னால், ஒரு தேசத்துக்காக உழைக்கிறவனுக்கு சாவு இல்லை என்றது தான் நினைக்கிறேன். இன்றைக்கு கூட நாங்கள் பாருங்க, இன்றைக்கு ஒரு வலி சுமந்த மாதத்தில், ஒரு கனதியான மாதத்தில் நாங்கள் அதிமுக்கிய உணர்வாளர்கள் இணைஞ்சு அவருடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம், அவருடைய செயற்பாட்டை பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ அந்த இடத்துக்கு அவர் பணியாற்றியிருக்கிறார். அப்போ இது எங்களுக்கு ஒரு எல்லைக்கல் மாதிரி நாங்களும் சிறியண்ணா மாதிரி இந்த தேசியத்துக்காக உழைக்க வேண்டும் ஒரு ஒற்றுமையாக. எனக்கு சிறியண்ணையில் பிடிச்ச விஷயம் உண்மையிலேயே அவர் இந்த அனுதிரவ மக்களவைகளில் இந்த சரியான இறுக்கமான காலம், அதாவது 2009 பிறகு நீ அரசியல் இல்லையா, அரசியல் எப்படி நகரப்போகுது, அப்படி ஒரு சூழலில் அனுதிரவ மக்களவைக்கு இணைஞ்சு இந்த அனுதிரவ மக்களவையை உருவாக்கத்துக்கு ஒரு அதிமுக்கியமாக செயற்பட்ட ஆளில் சிறியண்ணை ஒரு ஆள். அப்போ எங்களுக்கு எந்த சக்தியாலையும் எங்களை வேறிட முடியாது, அசைக்க முடியாது. நாங்கள் மீளடிச்சு வரக்கூடிய இனம் என்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினவர் தான் சிறியண்ணை. நாங்கள் உண்மையிலே சிறியனை பற்றி நீண்ட விடயங்கள் சங்கரனை கூட அறிஞ்சு கொண்டது. இப்போ நாங்களும் இடைக்கிட அவரோட தொடர்புக்கு போகிறாங்களாம். இடையில இறுதி காலங்களில் பணகாலம் அவரோட தொடர்பில் இல்லையாட்டிக்கும் ஆனால் அவரை பற்றி நாங்கள் அறியக்கூடிய அவர் செயற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருந்தது. அப்படித்தான் நாங்களும் வாழ வேண்டும் பண்ணுறதுக்கும் முன்னுதாரணமாக ஐரோப்பாவுக்கு நாங்கள் வந்த ஒவ்வொருவரும் எப்படி நாங்கள் வாழலாம் என்றதை தான் 99% பார்த்து கொண்டு தேசியத்துக்காக செயல்படுறாக்கள் அதிகமானாக்கள். ஆனால் 99% தேசியத்துக்காக வாழ்ந்து ஒரு வீரன் கூட தன்னை பார்க்க வாழ்ந்ததில் ஒரு முக்கியமான ஆள் சிறியண்ணை நான் பார்க்குறேன். உண்மையிலே அவர் இப்போ தாசனண்ணா குறிப்பிட்ட மாதிரி உண்மையிலே அந்த இறுதி நிகழ்வில் அங்கே கூடியிருந்த மக்களில் பார்க்க தெரிஞ்சுது அந்த ஊர் கூடி அவரை எப்படி அவரை வழி அனுப்பி வச்சவர்கள் உண்டு. அது தனி மனிதன் இல்லை, இனத்துக்காக வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணும் என்று உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். இன்னொரு சந்தோஷம் உண்மையிலே அந்த எல்லா நாடுகளையுமே அந்த உணர்வார்களாக ஒன்று கூடி அவரை நாங்கள் இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த நினைவோடு நாங்கள் கடந்து செல்லாமல்
சிறியனாண்ட கனவையும் இந்த மாவீரர்களுடைய கனவையும் நாங்கள் நிறைவேற்றி எங்களுடைய மக்களின் தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொண்டு நிறைவு சென்றேன். மீண்டும் ஒரு முறை சிறியனாக எனது இதயபூர்வமான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி தயான. இப்போ இது 2 பேர் தான் நினைவிருக்கிறோம். அதுவும் எங்களோட இந்த சூம் சந்திப்பை நினைவுரிய நான் செய்கிறதுக்கும் பக்கபலமாக இருந்த உண்மையாக இருந்த தமிழ் மற்றும் சமாளிக்கின்ற அறிவிப்பாளர் மனோன தான் எனக்கு இந்த பின்புலத்தில் இருந்து இந்த தொழில்நுட்ப உதவிகள் எல்லாத்தையும் அவர் தான் செய்து கொண்டு தந்தவர். மனோன, உங்களால் முடிஞ்சா ஒரு சில வார்த்தைகள் ஸ்ரீயண்ணா பற்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீயண்ணாவுக்கு என்னுடைய வணக்கம். உண்மையிலே 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு நாங்கள் எப்படி பணியாற்றினோம் என்றது அது தானாகவே நடந்த சம்பவங்கள். எங்களுக்கான அரசு இருந்தது, எங்களுக்கான பலம் இருந்தது. அதற்கு பின்னால் நின்று நாங்கள் ஏராளமானோர் பணியாற்றி இருக்கின்றோம். எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னது போன்று அது தானாக நடக்கின்ற ஒரு விடயம். ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு உறுதியோடு ஒருவரால் செயற்பட முடியும் என்று சொன்னால் அதற்கு உதாரணமாக இருப்பது ஸ்ரீயண்ணா தான். எனக்கு ஸ்ரீயண்ணாவோடு நீண்டகால பழக்கம் கிடையாது. நேரடியாக அவரோடு சந்தித்து பேசியதும் கிடையாது. அவரை நான் சந்தித்தது இந்த தமிழ் முரசம் வானொலி ஏற்பாடு செய்கின்ற இந்த சந்திப்புகளில், சமூக ஊடகங்களுக்கான சந்திப்புகள் கூடாகவும் வானொலி கூடாகவும் தான் அவரை சந்திக்கின்ற அல்லது அவருடைய அந்த உள்ளுணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அதற்கூடாக அவர் யார், அவருடைய தேசப்பணி என்பதை பின்பு நான் ஏனைய செயற்பாளர்களூடாக அறிந்து கொண்டேன். அவர் நாங்கள் சோர்ந்து போகின்ற காலகட்டங்களெல்லாம் அவராக தொடர்பு கொண்டு, தம்பி இதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஒரு உத்வேகமான சிந்தனையை எங்களுக்கு ஊட்டுகின்ற ஒரு தன்மை அவருக்கு இருக்கின்றது. அதனால்தான் அவர் இன்றும் எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். முழுமையான மனிதர்களாக எத்தனையோ பேர் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அத்தனை பேருக்குள்ளும் இப்படியான ஒரு உறுதி இருக்கின்றதா என்றால் இல்லை என்றால் சொல்லிக்கொள்ளலாம். பலர் இன்று வீட்டுக்குள் முடங்கி விட்டார்கள். 2009க்கு முன்பு விடுதலைக்காக பல்வேறு பணிகளை செய்தவர்கள், இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனையை ஊட்டியவர்கள் வீட்டுக்குள் முடங்கியிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இனத்தினுடைய விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக தன்னாலான முழு பணியையும் செய்தவர் ஸ்ரீயண்ணா அவர்கள். எங்களுடைய வானொலியிலே அவர் என்ன செயற்பாடுகளை முன்னெடுத்தாலும் ஒரு முழு ஆதரவை தரக்கூடிய ஒருவராக அவர் இருந்து வந்திருக்கின்றார். கடைசியாக தமிழ் முரசம் வானொலிக்கு தான் தன்னுடைய நேர்காணலை தந்திருக்கின்றார் என்பதும் மிக முக்கியமான விடயம். அதை நீங்கள் எங்களுடைய யூடியூப்பில் சென்று பார்வையிடலாம். அவருடைய அந்த கருத்து இப்பொழுதும் ஆவணமாக இருக்கின்றது. அவரை போன்றவர்கள் தான் இந்த விடுதலை போராட்டத்துக்கு தொடர்ந்தும் தேவைப்படுகின்றார்கள். அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் எல்லோரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவர் கண்ட கனவும் சரி, எங்களுடைய மாவீரர்கள் கண்ட கனவும் சரி, எங்களுடைய தேசிய தலைவர் கண்ட கனவும் சரி, என்றொரு நாள் வெல்லுமென்ற நம்பிக்கையோடு அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் அவருடைய இந்த நினைவுகளோடு சத்தியம் செய்து கொள்வோம். அதுதான் அவருக்கு செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மனோண்ணா. இறுதியாக குமணன கதைப்பார் 12 நாட்டுப்பற்றாளர் ஸ்ரீயண்ணா வந்து நாங்கள் சில விஷயங்களை தவற விட்டிருப்போம். சங்கரனையும் குமணனையும் ஸ்ரீயண்ணாவோட நீண்ட காலமாக வாழ்ந்தாக்கள் இருந்தவைகள். அப்ப சில இதுகள் இருந்தபடியாத்தான் நான் குமணனையா கேட்டிருந்தேன். முதலாவதாக சங்கரனையும் இறுதியாக குமணனையும் என்று கேட்டால் நாங்கள் சில இதுகளை தவற விட்டிருந்தால் அந்த பதிவை குமணனை பதிய வேணும். நான் இப்படி ஒரு நிகழ்வு நான் ஆக்களை அணைச்சி நண்பர்களும் கூட கதைச்சி இதை செய்ய முற்பட்ட வேளையிலே சங்கரனை முழுமையாக ஆதரவு தந்தவர். குமணன, இறுதியாக நீங்கள் நாங்கள் சில விஷயங்களை தவற விட்டிருப்போம். நீங்கள் உங்களை நாட்டுப்பற்றாளர் யோகராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு இன்றைக்கு நீங்காத நினைவுகள் என்ற ஒரு தலையங்கத்தை விட்டு தேசிய உணர்வாளர்கள் ஒன்று கூடி அவருடைய கடந்த கால வரலாறுகளை மீட்டெடுத்து அவரை இன்னும் கௌரவப்படுத்துகிற மாதிரியான இந்த நிகழ்வை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
அதற்கு அவரோட வாழ்ந்த தம்பிகள் என்ற அடிப்படையில நான் சங்கர், அதே மாதிரி என்ன நிறைய பேர் இருக்கணும். அதே மாதிரி தம்பிகள் என்று அவர் பிள்ளைகள் என்றும் கூட எங்களை பார்த்துருக்கிறார். குறிப்பா ரவி அக்கா கூட அப்படி எங்களை முனைச்சு இதுல கதைக்க வைக்கிறதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல வந்து இந்த புதுவேன்னு சொன்ன ஒரு கவிதை ஒன்றுதான், நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனம் அழிந்து போகும் என்று அவர் சிறுகாலத்துல இருந்து காந்தியம் அமைப்போடு சேர்ந்து வேலை செய்தார் இளைஞராக இருக்க. அதுல குறிப்பா வந்து தமிழீழத்தினுடைய தலைநகரம் திருவோணமலையில வந்து இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்துக்கு பிறகான திட்டமிட்ட குடியேற்றங்கள், இன வீதாச்சாரத்தை மாற்றி அமைக்கிற இந்த பௌத்த பேரின மத சிந்தனையிலிருந்து திருவோணமலையை வந்து தக்க வைக்கணும். அது தமிழர்களுடைய மண், எந்த இடத்திலும் வந்து பௌத்தத்திட்ட அடிபணிஞ்சு போகக்கூடாது என்பதற்காக அவர் கடுமையாக உழைச்சபடியாத்தான் அந்த நாட்டுல வாழ முடியாமல் புலம்பெயர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதுல தம்பி தவபாலன் சொன்ன விஷயம், வவுனியா ஒரு எல்லப்புற கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு சிறப்பாக சில விஷயங்கள் செய்யணும்னு கேட்க, அவர் அந்த விடயத்தை எப்படி உள்வாங்கி கொண்டார்ன்றதை நான் பார்த்தேன். அப்படின்னா அவர் தான் சிறுவயதுல திருகோணமலையில வாழைக்குல எப்படி அந்த ஆபத்துகளை மக்கள் நோக்கினாங்க, எங்களுடைய நிலங்கள் எப்படி சுரண்டப்பட்டது, எப்படி நாங்கள் ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை சந்திச்சோம் என்ற அந்த உணர்வுடன் உடனடியாக அவருடைய தாயாருடைய நினைவாக கனகாம்பிகை சொல்லி மிக பிரபல்யமான ஒரு ஆசிரியர், அதாவது வந்து நிறைய இளைஞர்கள் திருவண்ணாமலையை சேர்ந்த இப்ப இந்த சிஹெச்ன்னு சொல்லக்கூடிய கிளப் ஹவுஸ்ல வந்து சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் கொலசி பாஸ் பண்றதுக்கு மூல காரணமாக இருந்தது சிறியன் என்ற அம்மான். அதே அந்த அந்த தாயிட்ட வளர்ந்தபடித்தான் அவர்கிட்ட மொழிப்புலமை இருந்தது. அந்த மொழிப்புலமையோட வந்து அவர் ஜெர்மனுக்கு வந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக சங்கர் மிக சிறப்பாக எல்லா விஷயத்தையும் தொகுத்து சொல்லியிருந்தார். தன்னால முடிஞ்ச எல்லா விதமான பணிகளையும் செய்தவர், தன்னை அர்ப்பணிச்சுதான் செய்தவர். ஆனா இன்றைக்கு சிறியனோட அந்த காலத்துல தமிழ் தேசியவாதிகளாகவும் தேசிய தலைவருக்கு பலம் சேர்க்கணும் பண்ணி வேலை செய்த எத்தனையோ பேர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை அழிக்கிற சிந்தனையில போய் நிற்கிறாரு. ஆனா சிறியன்ன ஒரு ஆள் தான் இன்றைக்கு பேர்லினை பொறுத்த மட்டும் அந்த காலத்துல பேர்லின்ல அவர் தொடங்கின பணியை இறுதி மூச்சு உள்ள வர அந்த சிந்தனையோட வாழ்ந்து முடித்தார். உதாரணத்துக்கு சொல்ல போனா நானும் சங்கரும் வந்து நேரடியாக அவர்கிட்ட கதை கேட்டுனாங்க, சிறியன்ன நீங்கள் ஏதோ விஷயத்தை பயப்படுறீங்களன்னு நேரடியா சொன்னாங்க, நீங்க சாக பயப்படுறீங்களன்னு எங்களுக்கு விளங்குது. அவர் தலை அசைப்பில் எங்களுக்கு அதை விளங்கினது. ஆனா அவருக்கு வாழ விருப்பம் என்னன்றதை நாங்கள் இதுல சொல்ல வந்து உண்மையிலேயே வந்து எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம், தமிழீழ விடுதலை புலிகள் அதனுடைய தலைமையை வந்து அவர் ஆழமாக நேசித்தார், காதலித்தார். ஆனா இன்றைக்கு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டுட்டு எங்களோட தேசிய தலைமை இருப்பு பற்றி பலவிதமாக கதைக்கிறோம். ஆனா இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பில இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தலைமையில் இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் அண்ணன், அதே நேரத்தில் இளம் செயல்பாட்டாளர் இருக்கிற தம்பி தவபாலன், ஸ்ரீ பிரசாந்த் மற்றும் நிறைய பேர் வந்து அவர் அளவு கடந்து நேசித்து காதலிச்சபடியால தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து வரணும், காத்திரமான செயல்பாடுகள் இன்னும் செய்ய வேணும். எங்களுடைய இந்த இன்றைக்கு நாங்கள் சந்திச்சிருக்க இந்த அவல நிலையிலிருந்து தமிழ் தேசியம் மீண்டெழ வேணும் என்றதை அவர் பார்க்க விரும்பினார். உண்மையிலேயே இதை நான் பொய் சொல்லல, இதை யாரையும் பெருமைப்படுத்துறதுக்காகவோ கட்சியை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல. நான் அவரோட 31 வருடங்கள் வாழ்ந்தேன், அவருடைய அந்த ஒவ்வொரு உணர்வுகளையும் புரிஞ்சு கொண்டினான். அந்த ஒரு காரணம் அவர் இன்னும் கொஞ்ச காலம் வாழ விரும்பினவர். ஏனென்றா தான் ஊடகத்துல இப்ப குவன் அண்ணா மாதிரி, மெனோண்ணா மாதிரியான ஆக்களோட, தங்கச்சி அஞ்சலி மாதிரியான ஆக்களோட பணி செய்ய வேணும். அதே நேரத்துல சமூக ஊடகங்கள்ல போய் தமிழ் தேசியம் சார்ந்த கருத்தியலை விதைக்கணும். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் அது தண்ட தோளில சுமந்த ஒரு ஆளா தான் நான் அவரை பார்த்துறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களோட வளர்ச்சியில இளம் பிள்ளைகள், இளம் தலைமுறையினர் வந்து ஒரு கட்சிக்கு பின்னால ரசிக மனப்பான்மையோட போய் நிற்பினான், சரியா? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிபரல் என்ற ஒரு சைட் எடுத்து கொஞ்சம் பேர் போய் நிற்பினார். இன்னும் ஒரு ஆக்கள் தமிழ் தேசியத்தை அழிக்கிற சிந்தனையோட நிற்பினார். அவர்களுக்கு இடையில வயதுல மூத்தவர், உடலால நலிவடைஞ்சவர், ஆனா அவற்றை ஒரே ஒரு மூலதனம் வந்து அவற்றை மைண்ட், இந்த பவர், அவர் அந்த எந்த இடத்திலையும் வந்து தன் அந்த மனநிலையை வந்து விட்டு கொடுக்காதவரா நின்று அவர்களோட சண்டை பிடிச்சு அதுல வந்து பல பேர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது
பல விமர்சனங்களை வச்சாலும் அஞ்சி ஓடாமல் மிக தெளிவாக சொல்வார். இன்றைய காலத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை கஜேந்திர அண்ணா பயன்படுத்த வேணும். ஏன்னு சொன்னா அவற்றை நேர்மையும் அந்த கட்சியில பணி செய்கிற ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பும் அவரை பெருக பற்றி கொண்டதுன்றதை நான் இதுல புரிஞ்சு கொள்றேன். அதே மாதிரி புலம்பெயர்ந்த தேசத்துல கிட்டத்தட்ட 3 தலைமுறையோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். என்னுடைய துணைவியார் ஜெர்மன்ல பிறந்து வளர்ந்தவா. அவர் தமிழ் ஆலயத்துல நிர்வாகியா இருக்கிற காலத்துல அந்த பள்ளிக்கூடத்துல படித்தவர். அதுக்கு பிறகு என்னுடைய மகள் ஜெர்மன்ல பிறந்து வளர்ந்தவர். அவருடைய காலத்துல அவர் நிர்வாகியா இல்லாட்டிலும் அந்த பதவிக்காகவோ அல்லது தன்னுடைய அந்தஸ்துக்காகவோ அவர் எந்த இடத்திலையும் சண்டை பிடித்ததில்லை. யார் நிர்வாகத்தை பொறுப்படுத்தாலும் அவர்களுக்கு தன்னாலான முடிஞ்ச பணிகளை அவர்களோடு இணைஞ்சு செய்ய வேண்டும் என்பதற்காக முழுத்து விஷயங்களையும் சேர்ந்து செய்வார். அப்ப எங்களுடைய அடுத்த தலைமுறைன்னு சொல்லி என்னுடைய மகனாக்கள் சின்னப்படியங்க அவங்களுக்கு இந்த தமிழ் கல்விக் கழகம், தமிழ் ஆலயம், தமிழ் மொழி சார்ந்து பெரிய ஒரு ஆழமான புரிதல் இருக்காது. அப்ப அவர்களை ஈர்ப்பதற்காக என்ற மகனோட்ட வயதான பிள்ளைகளை ஈர்ப்பதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சிறிய விளையாட்டு பொருள் ஒன்றை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொடுத்து அனுப்புவார் வீட்டு. அப்ப இந்த மகன் இது யார்கிட்ட வேண்டி கொண்டு வந்தேன்னு கேட்டா அவனுக்கு சிறியண்ண அவர் தமிழ் ஆலயத்துல பணியாற்றாருன்னு சொல்ல தெரியாது. அவன் சொல்லுவான் தமிழ் தாத்தா வந்தது. தமிழ் தாத்தான்றது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க ஒரு 5-6 வயதுல அதர தமிழ் தாத்தாவை தான் பார்த்தாரு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பணியை எந்த ஒரு சோர்வுமின்றி செய்வார். அப்படி அவர் ஒரு தலைமுறைக்காக ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் எல்லாரும் கதைச்சிருக்கிறீங்க. அதுல உண்மையிலேயே அவர் கடைசியா தன்னிட்ட கிடந்த அந்த தாலிக்கொடி என்ன ஒரு சொத்து அவர் நினைச்சிருந்தால் அவருடைய நிறைய சொத்துகள் இருந்தது. ஆனா அவர் நினைச்சிருந்தா இலங்கையில நீண்ட கால வைப்பில் அவருடைய காசை வங்கியில வைப்பிலிட்டு அவர் அங்கே ஒரு பராமரிப்பாளரை வச்சு மிகச்சிறப்பாக இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருக்கலாம். நாங்கள் கூட இந்த அட்வைஸை சொல்லியிருக்கோம். சங்கரன் சொல்லியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன். வேண்டாம் இன்றைக்கு அவர் வயது முந்த நிலையில அவர் நாட்டுல போய் அங்கத்து சூழல்கள் மற்றது அவர் வளர்ந்த கிராமங்கள் அங்கத்தை ஆக்களை பார்க்க சிலவல்ல அவருக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அவர் கூட காலம் வாழக்கூடிய ஒரு ஒரு இது ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைச்சிருக்கு. ஆனா அவர் அதை பற்றி யோசிக்கல. அவர் தன்னால முடிஞ்ச எல்லாவற்றையும் இறுதியில கிடக்கிற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுல ஒரு சகோதரன் 3 மாவீரர்களுடைய தம்பி அவருடைய அந்த உருக்கமான தகவல்கள் செய்திகளை அறிந்து அதில் அவர் 4வது சகோதரனாக அவரும் களப்பணியிலே ஆற்றினவர். அவற்றை அந்த உருக்கமான வரலாற்று பதிவுகளை கேட்டு உடனடியாக அவர் சொன்ன விஷயம் இந்த தாலிக்கொடியை விற்று அவருக்கு தேவையான பண உதவியை செய்யும்படி. அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக படிப்புக்காக தொடர்ந்தும் தன்னாலான உதவியை இறுதி வரை செய்தவர். அவர் அந்த தாலிக்கொடியை விற்று காசு கொடுத்தோட மாத்திரம் நிற்காம பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களை நல்ல மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்றதுல உறுதியா இருந்தார். உண்மையிலேயே இந்த படிப்பு என்ற ஒரு விஷயத்த அந்த கல்வியின் ஆளுமை ஊடாக நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் என்று கூட அவர் உண்மையிலேயே நம்பி பல பேருடைய கல்வி வளர்ச்சிக்கு பங்காற்றி இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனா சில பிள்ளைகள் ஜெர்மன்ல பிறந்து வளர்ந்தவர்கள், தாயும் தகப்பனும். அவர்கள் தமிழ் மொழி பேசுவது வீடுகள் மிக குறைவாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு தமிழ் மொழி கதைப்பது கஷ்டம் அல்லது அவர் அடிப்படை புரிதல் இல்லாமல் கஷ்டப்படுற அந்த பிள்ளைய தண்ட வீட்டுக்கு கூப்பிட்டு பிரத்யோக வகுப்பு கொடுத்து அது ரதியக்கா உண்மையிலேயே அவாவும் இவரும் இணைந்து அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைத்து கொடுத்து தங்களோட வைத்து அந்த பிள்ளைகளோட அன்பு பாசம் காட்டி அவர்களுக்கு அந்த தமிழின் அடிப்படை அறிவை கற்றுக் கொடுக்கறதுல ஆர்வமாக அப்படி பல விஷயங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் சிறியண்ணை பற்றி. அப்ப உண்மையிலேயே சிறியண்ணைக்கு நாங்கள் இன்றைக்கு செய்கிற இந்த சிறப்பு கௌரவம் என்றது அவர் வாழ நினைச்ச விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழ் தேசியம் எந்த இடத்திலும் மண்டியிடக்கூடாது. தமிழ் தேசியம் என்பது சரணாகதி அடையக்கூடாது. அது எப்பவும் இருமாப்போட தன்னை தக்க வச்சு கொள்ள வேணும் என்றதான் அவருடைய ஆசை. அதை நிறைவேற்றுறது நாங்கள் எல்லாரும் இதுல ஊடகவியலாளர்கள் இருக்கிறீங்கள், மற்றது செயல்பாட்டாளர்கள் இருக்கிறீங்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு உண்மையிலேயே அவருக்கு செய்யற அளப்பெரிய மிகப்பெரிய ஒரு காரியம்னு சொன்னா இந்த விஷயத்துல நாங்க உறுதியா இருக்கணும்.
இன்றைக்கு எங்களை சூழ்ந்திருக்கிற நிலைமை என்பது மிக மோசமான சூழ்நிலை. எல்லா விதத்திலையும் தமிழ் தேசியத்தை அழிக்க வேணும் என்றுதான் கங்கணம் கட்டி நிற்கிறார். அதிலும் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு போறேன். சிறியண்ண இந்த தமிழ் தேசியத்தை சமூக ஊடகங்கள்ல காப்பாற்றுறதுக்காக இரவு பகல் பாராது ஜெர்மன் டைம் விடியப்புறம் 4-5 மணி வரை முழித்திருந்து இந்த இளம் தலைமுறையோட அடிபட்டபடியால் தான் அவர் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க மறந்திருக்கிறார் என்பதை உண்மையிலேயே நாங்கள் அறிந்தவர்கள். அவர் குளிசைகளை சரியான நேரத்தில் எடுக்காமல் தன்னை கவனிக்காமல் அவர் இருந்ததுன்றது உண்மை. இது அவரோட பயணிச்ச எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு சொன்னா அவர் நித்திர முழிச்சு இருந்து போட்டு திருப்பி விடிய என்னடா அவங்க கதைக்கிறாங்க, இவங்க என்ன இப்படி எல்லாம் முன்னணி விமர்சிக்கிறாங்க, உடனே அந்த இடத்துல என்ன வாங்கொண்டு போட்டு நிற்பேன். அப்படியான ஒரு அற்புதமான மனிதர். அதே மாதிரி ரதியக்காவும் அவாவும் சிறியனோட அன்பு பாசம் கலந்த இல்லற வாழ்க்கையில வாழ்ந்தது மாத்திரம் இல்லாமல் தமிழ் தேசியத்துக்காக இருவரும் இரு கைகளும் இணைந்து மிக பெரும் பலமாக இருந்தவ. அந்த நேரத்துல சமூக ஊடகங்கள வளர்ச்சியில, டிஜிட்டல் மீடியாண்ட வளர்ச்சியில தமிழீழ விடுதலை புலிகளுடைய குரலாக ஒலித்த புலிகளின் குரலை நாங்கள் தொலைபேசியிலே பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்ட் ஊடாகத்தான் நாங்கள் கேட்போம். அந்த குரலாக சிறியண்ணையும் ரதியக்காவும் தான் நான் புலம்பெயர்ந்து வந்த காலத்துல 95ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டு காலங்களிலே நாங்கள் எங்களோட நாட்டில் நடக்கிற செய்திகளையும் தமிழீழ விடுதலை புலிகளின் செய்திகளையும் கேட்கக்கூடிய மாதிரியான வசதி வாய்ப்புகள் என்றது இவர்கள்தான் அதுக்கான முழு பணியை செய்திருந்தார்கள். ஆகவே பல விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். நேரத்துல கருத்தில் கொண்டு நான் இதோட நிறுத்திக் கொள்றேன். சந்தர்ப்பம் தந்த எல்லாருக்கும் நன்றி. அதே நேரத்தில் இதுல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிச்சயமாக நாங்கள் அந்த உணர்வோட என்றைக்கும் வாழ்வோம். சிறியண்ணாக்கு எனது புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி குமரனே. நாங்கள் இப்போ ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேலாக நாட்டுப்பாட்டாளன் யோகராஜா சிஸ்கந்தாயா ஸ்ரீ அண்ணா என்ற நினைவிட இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அனைத்து இப்போ தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து ஸ்ரீ அண்ணன் ஞாபகார்த்தமாக நீங்கள் வச்ச கருத்துக்கள் எங்களோட விடுதலை கருத்து உற்சாகத்தை ஏற்படும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி அண்ணே. இந்த 2 மணித்தியாலத்துக்கு மேல் அதிகமாக போன வழியை நாங்கள் இதோட இதை முடிக்கிறது தான் நல்லது. அனைவருக்கும் கலந்து கொண்டவருக்கும் நன்றி. ஸ்ரீயனின் நினைவை பற்றி நாங்கள் தமிழ் தேசியத்தில் தொடர்ந்து பயணித்து இன விடுதலை அடைமுறை